அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் விருந்து சம்பந்தமான சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதில் நேற்று சொன்னதில் ஒரு சின்ன சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வரிசையாக தொடரலாம். என்ன சந்தேகம்னா, அக்கீக்கா கொடுப்பவர்கள் அந்த அக்கீக்காவுடைய இறைச்சி அவங்க சாப்பிடலாமா? குழந்தை பிறந்ததுக்காக வேண்டி 2 ஆடு 1 ஆடு அக்கீக்கா கொடுக்குறாங்க. இந்த அக்கீக்காவுடைய அந்த விருந்தை அந்த குழந்தையுடைய தகப்பனாரோ அந்த குடும்பத்தாரோ சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு விருந்தில் உள்ளது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். கல்யாண வெளிமா விருந்து சாப்பிட தானே செய்கிறோம். அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கான விருந்து தான். சாப்பிடக்கூடாதுங்கிற சொல்கிறதா இருந்தால் நேர்ச்சை செய்கிறாங்கல்ல, அதை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. நேர்ச்சைங்கிறது அல்லாவுக்குன்னு செஞ்சிடணும். அல்லாவுக்குன்னு சொன்ன எல்லாமே ஏழைக்குன்னு உள்ளது. ஏழைக்குன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் தொடக்கூடாது. நேர்ச்சையை தவிர குர்பானியாக இருந்தாலும் அக்கீக்காவாக இருந்தாலும் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், வலிமாவாக இருந்தாலும் அதை கொடுக்குறவங்கள சாப்பிட்லாம். அது கூடுதல் வரதுக்காக வேண்டி இப்போ தலைப்புக்கு போயிடலாம். இந்த வலிமா விருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாள் வலிமா விருந்தை தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். வலிமானா ஒரு நாள் கொடுப்பாங்க, அப்படியே அறிஞ்சு வச்சுருக்குறோம். 3 நாள் வலிமா கொடுக்குற சம்பந்தமான செய்திகளும் ஹதீஸுகளில் இருக்கிறது. அது கூடாது என்ற கருத்துலையும் ஹதீஸ் இருக்கிறது. 3 நாள் கொடுக்கலாங்கிற கருத்துலையும் ஹதீஸ் இருக்குது. அதனுடைய விவரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. தஆமு அவ்வல் யோமின் ஹக்குன், முதல் நாள் கொடுக்குற விருந்து உரிமையான விஷயம். தஆமு யோமி சானி, 2வது நாள் கொடுக்குறது சுன்னத்துன், அது ஒரு ஏற்கத்தக்க ஒரு வழிமுறை, நல்லது. தஆமு யோமி சாலிசி சும்அத்துன், 3வது நாள் கொடுக்குறது பெருமை கொடுக்குறது. அப்போ 2 நாள் கொடுக்கலாங்கிற கருத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன செய்யுதுன்னா, முதல் நாள் கொடுக்குறது கம்பல்சரியாக கொடுக்க வேண்டியது, 2வது நாள் கொடுக்குறது நபி வழியில் தான் சேரும். 3வது நாள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருமையை கொடுக்குறீங்க. கல்யாண விருந்து வலிமா விருந்தை 3வது நாள் கொடுத்தீங்கன்னா அது பெருமைக்குன்னு சொல்லிவிட்டு யார் பெருமைக்கு செய்கிறாரோ அவரெல்லாம் என்ன செய்வான்னா அதை தண்டிப்பாங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவித்த திருமதி இமாம் அவர்களே இந்த ஹதீஸ் கீழே நோட் எழுதிடுறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் ஜியாத் இப்னு அப்துல்லா என்பவர் வழியாக மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல அறிவிப்பாளர் வழியாகலாம் அந்த செய்தி வரல. ஜியாத் பின் அப்துல்லா என்பவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. ஜியாத் இப்னு அப்துல்லாஹி கசீருல் கராயிபி ஒல் மனாக்கிரி, இந்த ஜியாத் இப்னு அப்துல்லா என்பவர் புதுமையான செய்திகளை யாரும் சொல்லாது சொல்லக்கூடிய ஒரு ஆள், நிராகரிக்கப்பட செய்திகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் ஹதீஸெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுமை யாரும் சொல்லாததாக இருக்கும். யாரும் சொல்லாத சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார்னு சொல்லிவிட்டு இதை சரியான ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வக்கீங்கிற இதை புகாரி இமாம் சொல்கிறார். இந்த கருத்தை புகாரி இமாம் சொன்னதாக திருமதி குறிப்பிடுறார். திருமதி தன் நூலில் புகாரி இமாம் இவரை பற்றி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இவர் முன்கரான நிராகரிக்கிற ஹதீஸெல்லாம் அறிவிக்கிற ஒரு ஆள், அதை பலவீனப்படுத்துறதுக்குள்ள வாசகம். அதே நேரத்தில் வக்கீங்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு, ஜியாத் இப்னு அப்துல்லா என்பவர் மா ஷரஃபி, அவர் மரியாதைக்குரியவராக இருந்தார், உலகத்தில் மரியாதைக்குரியவராக இருந்தாலும் எக்குதுபி வில் ஹதீஸ், ஹதீஸில் பொய் சொல்லுவார். ஹதீஸில் என்ன செய்வார், பொய் சொல்லி நல்ல கருத்துன்னு நினச்சாருன்னா ரசூல்லா சொன்னாங்க சேர்த்து விட்ருவார். இவராக சொல்ல கருத்து எதை நினைக்கிறாரோ அதையெல்லாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு சேர்த்து விட்ற ஒரு ஆள். அப்போ ஹதீஸில் பொய் சொல்லக்கூடியவர்னு ஒரு ஆள் பேர் எடுத்திருந்தார்னு சொன்னால் அந்த ஹதீஸை நம்ம எடுக்க இயலாது. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாளுங்கிற டாப்பிக்கு வரவே கூடாது. இந்த ஹதீஸ் இல்லைன்ற அர்த்தம். ஒரு வலிமா கொடுக்கறது மட்டும்தான் நிற்கிதே தவிர 2 நாள் கொடுக்கலாங்கிற கருத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. 3வது நாள் கொடுக்கக்கூடாதுங்கிற கருத்துலையும் இருக்கிறது. ஆனால் அந்த மொத்தத்தையுமே நம்ம என்ன செய்யணும், தள்ளிடணும். இந்த ஹதீஸு இல்லைன்ற அர்த்தம். இப்படி ஒரு ஹதீஸ் ஆச்சா. அதே நேரத்தில் முஸ்னது அபி யாலாவில் ஒரு ஹதீஸ் இருக்குது. சஃபியாவை நபிகள், இது ஆத்தென்டிக்கான ஹதீஸ். முதல் சொன்னது பலவீனமான ஹதீஸு. இந்த ஹதீஸ் முஸ்னது அபி யாலாவில் எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ சஃபியாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணும் பொழுது
ஜாலல் வலிமத்த சலாசத் ஐயாமின், அதுக்குரிய வலிமா 3 நாள் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். சஃபியாவை கல்யாணம் பண்ணும்போது எத்தனை நாள் கொடுத்தாங்க? 3 நாட்கள் விருந்து கொடுத்தார்கள். அத்தாமன் நாச சலாசத் ஐயாமின், 3 நாள் மக்களுக்கு சாப்பாடு போட்டார்கள், உணவளித்தார்கள். அப்போ கல்யாணத்தை ஒட்டி 3 நாட்கள் விருந்து கொடுத்துருக்குறாங்க என்று வருகிறது. அப்போ 3 நாள் விருந்து கொடுத்துருக்கிறது சரியான ஹதீஸாகவும் இருக்குது. அப்போ வலிமான்னு சொல்லி 1 நாள் தான் கொடுக்கணுங்கிற மட்டும்தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். யாராவது 3 நாள் கொடுக்குறாரு சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாருங்களவுக்கு நம்ம என்ன செய்வோம்? கேள்வி தெரியலையில, தெரியாத காரணத்தினால அவர் ஆடம்பரம் பண்ணுறாரு, வீண் விரயம் பண்ணுறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களே 3 நாள் வலிமா வந்து கொடுத்துருக்குறாங்க. கல்யாணங்கிறது உங்களுடைய வசதி இருக்கும் என்று சொன்னால் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தை காட்டுவதற்காக வேண்டி 3 நாள் கூட வலிமா விருந்து கொடுக்கலாம். கல்யாண விருந்து எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? 3 நாளைக்கு கொடுக்கலாம். அது வந்து முஸ்னத் அபூ யஅலாவில் இது ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியாக வருகிறது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த விருந்துக்கு ஒருத்தர் அழைக்கிறோம் இல்லையா, விருந்துக்கு அழைக்கிற விஷயத்தில் நம்ம தமிழக மக்கள் மத்தியில் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து கௌரவம் பார்ப்பாங்க. நீங்கள் கல்யாண விருந்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு விட்டேன்னு வைங்களேன், அவன் என்னை நேரம் கூப்பிட்டானா, அவன் வந்து என்னை கூப்பிட வேண்டியதானே, இது என்ன ஆளை விட்டு அனுப்புறது? மகனை விட்டு கூப்பிட்டா கூட சண்டைக்கு வருவாங்க. என் பையனை அனுப்புகிறான், அவன் வந்து என்னை வந்து என் பட்டியில் வரணும், இல்லாட்டி நான் படியை மிதிக்க மாட்டேன். இதெல்லாம் கௌரவமாக. கல்யாண விருந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்க யார் கொடுக்குறாரோ அவர் வந்து நேரம் என்ன செய்யணும், என்னைய அழைக்கணும். ஒரு ஊழியர் மூலமாக அழைச்சா பெரிய கண்டனத்துக்குரியது. அண்ணன் தம்பி அனுப்பிவிட்டா தப்பு, சின்ன பிள்ளைங்களை அனுப்பிவிட்டா தப்புங்கிற மாதிரி ஒரு பழக்கம் எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது. அது ஒட்டிக்கிட்டு நம்மள்கிட்டே வந்துருச்சு. முஸ்லீம்கிட்ட என்ன செய்கிறாங்க, இதுக்காக வேண்டி சண்டையெல்லாம் போட்டுருக்குறாங்க. பல குடும்பங்களில் வந்து என்னை நேரம் கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு உறவே முறிச்சிடுவாங்க. விருந்துக்கும் போக மாட்டாங்க, உறவே முறிச்சிடுற ஒரு இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கல்யாண விருந்துக்கு வந்து அந்த மாதிரி விஷயமே கிடையாது. பொதுவாக எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளை விட்டு வாப்பா விருந்து கூப்பிட விட்டாங்கன்னு மகனை விட்டு கூப்பிட்டா வர வேண்டியதுதான். விருந்து அழைச்சிட்டான் அதை வந்து அப்படி எடுத்துக்கிற அவருடைய பர்மிஷனோட ஒருத்தர் வந்தார்னா அவர் வந்தால் தான் அர்த்தம். அதை இவராக வந்து கூப்பிட்டு மகனாக வந்து கூப்பிட்டா நீங்கள் ஏற்றுக்கிற வேணாம். மகன் என்ன செய்கிறாரு, வாப்பா குழுவா ஒரு இத்தனை வேலைகள் இருக்குது, விருந்து அழைக்கிறவங்க 100 பேருக்கு அழைக்க வேண்டியிருக்கும், அவருக்கு டைம் இருக்காது. அதுக்கு என்ன செய்வார், நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிடுவாங்க, நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிடுங்கன்னு பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்கன்னா அப்படி நம்ம அழைக்கலாமா? அது மாதிரி சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்போ எங்கள் ஊரில் அப்படி பழக்கம் இருக்குது. என்னென்னு கேட்டால், இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதுக்குன்னே ஒரு தொழிலை சில பேர் செய்வாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க, நீங்கள் இப்போ நீங்களாம் பார்த்து கொடுத்துவாங்கன்னு. அது ஊருக்கு அந்த கல்யாணம் நடத்துகிறவர்கள் கொடுக்க மாட்டார். அழைப்புதல் கொடுக்கவே என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தொகையை காசை கொடுத்துட்டோம்னா அவங்களா பார்த்து என்ன செய்வாங்க, 200 பேர் பார்த்து கொடுத்துருவாப்பான்னு சொல்லி யாராவது தெரிந்தவர்கள் 10-15 பேரை சொல்லுவாங்க. மீதியெல்லாம் நீனா பார்த்து கொடுத்துருவா, ஊரில் இருக்கிறாங்களா பார்த்து ஒரு 200 பேர் கொடுத்துட்டுவா, 300 பேர் கொடுத்துருவான்னு சொல்லி எவ்வளோ பத்திரிகை கொடுக்குறாங்களோ அதை கொண்டு போய் கொடுக்குற வழக்கம்லாம் கூட இருக்குது. அதை வந்து எங்கள் ஊர்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அது அவன் வர சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அது இருக்குது. கல்யாண விருந்தாக இருந்தாலும் சரி, வீடு குடி போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அழைப்பு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த முதலாளியை அவரே வரணும், யார் உரியவரோ அவரே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம், எந்த பெண்ணு பேர் வரல, இது புகாரில் 5170வது ஹதீஸில் இருக்கிறது. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அனஸ் ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீ போய் அன்சாரிகளில் சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டேன்னு விருந்து கூப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அனஸ் தான் போய் கூப்பிட்றாரு. அந்த அன்சாரிகளை விருந்துக்கு யார் கூப்பிடல, ரசூலுல்லாஹ் கூப்பிடல. அப்போ ஃபர்சலனி, என்னை ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். இப்போ தாவூத் ரிஜாலன் இல்லை தாமி, சாப்பிடுவதற்காக வேண்டி சில மக்களை நான் தான் அழைச்சேன். ரசூலுல்லாஹ் அழைக்கிறது அவங்க போய் அழைக்காமல் நான் தான் அழைச்சேங்கிறாங்க. அழைப்பை ஏற்று அன்சாரிகளும் வந்தாங்க. அன்சாரில் வந்து என்ன செஞ்சாங்க, ஜெயினபுடைய கல்யாணம், இந்த ஹதீஸில் பெண்ணுன்னு வந்தாலும் ஜெயினபுடைய கல்யாணத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தாங்கலாம் வருதில்ல. அப்போ விருந்து அழைப்புக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யாரையுமே அழைக்கலை. விருந்து அழைக்க நம்ம வீட்டில் விருந்து இருக்குங்கிற மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி 300 பேர் அழைப்பாங்கன்னு நேற்று சொன்னோம்ல, அந்த ஹதீஸ்லேயும் ஆள் தான் விட்டு அனுப்புவாங்க. நீ போய் ஒரு இந்த குறிப்பிட்ட சில ஆள் பேரை குறிப்பிட்டு மீதி உள்ள யாரெல்லாம் பார்க்குறே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதில் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் அவங்க தானே விருந்து கொடுக்குறாங்க, அவங்க விருந்து கொடுத்து அவங்க தானே போய் அழைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி முஸ்லீம்கள் அப்படி நினைக்கக்கூடாது. யாராவது தெரிஞ்சாலும் ஒரு ஆளை விட்டு அனுப்பி எத்தனை வேலைகள் இருக்கிற மனிதனுக்கு, நம்மளுக்கு இது கௌரவ விஷயம் கிடையாது. மார்க்கத்தில் ஒரு சுண்ணத்துங்கிறதுனால விருந்து கொடுக்குறாரு, அதை நம்ம ஏற்றுக்கணுங்கிற மனப்பக்குவம் எல்லாருக்கும் வரணும். அவங்க வந்து அழைச்சா தான் போவேங்கிற கௌரவம் வந்து மார்க்கம் அனுமதிக்காத கௌரவம், அது வரட்டு கௌரவம். அது
இது புகாரில் 5170வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த 3 பேர் 300 பேர் அழைச்சாங்கன்ற ஹதீஸ் இருக்குல்ல, அது முஸ்லீமில் இருக்கிற சொல்லியாச்சு. அதில் என்ன செய்கிறாங்கன்னா அனஸ் தான் போய் அழைப்பார், அந்த ரசூல்லா போய் அழைக்க மாட்டாங்க. அப்போ விருந்து அழைப்புக்கு வந்து சம்மந்தப்பட்டவரே வரணும்னு சொல்லி இருக்க முடியாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா மகள் ஃபாத்திமா ஒரு விருந்து தயார் பண்ணுறாங்க. ஃபாத்திமா விருந்தை தயார் பண்ணி அவங்களுக்குள்ளே தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு ஃபாத்திமாவுக்கு யோசனை வருது, நம்ம விருந்து நமக்குள்ளே சாப்பிட்றோமே, ரசூல்லாவையும் கூப்பிட்டா நல்லா இருக்குமே, பாப்பாவையும் கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்து சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சில ஆட்களை அனுப்பி ரசூல்லா கூப்பிட விட்றாங்க. பாப்பா வந்து மகள் கூப்பிட விட்றாங்க. நேராக போகலை, மருமம் அழியும் போகலை. உங்கள் மக வீட்டில் கல்யாணம் அவங்க சாப்பாடு வர சொன்னாங்கன்னு போய் யாரையும் விட்டு அனுப்பி விட்றாங்க. அந்த அழைப்பு ஏற்ற சொல்ல வர்றாங்க. ஆனால் வந்து அந்த திரைச்சியில் தொங்க விட்டெல்லாம் திரும்பி போயிடுவாங்க. அந்த கதை வேறு, திருமண விஷயம் வேறு. ஆனால் விருந்து அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்து அழைப்பு வந்து சம்மந்தப்பட்ட ஃபாத்திமா நாயகி போய் அழைக்கலை. அவங்க கணவர் இருக்கார்ல, அவரை வச்சு போய் ரசூல்லா போய் அழைச்சான்னா அழைக்கவும் இல்லை. யாரோ சிலரை அனுப்பிவிட்டு ரசூல்லா விருந்து அழைத்தார்கள்னு அருசலு இலைஹி, யாரையும் சில ஆட்களை அந்த அழைத்து வருவதற்கு அனுப்பினார்கள். உங்கள் மக வந்து விருந்துக்கு உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த காலத்தில் சொன்னால் என்ன ஆகும்? அந்த மருமகனோட பஞ்சாயத்து ஆயிரம் பிரச்சனையாகி போயிடும். ஆனால் ரசூல்லா என்ன செய்யலை, அவனை வர சொல்லணும்னு சொல்லிடுவாங்களா இல்லையா? அப்படி ரசூல்லா சொல்லலை. அவங்க விருந்துக்கு போகிறாங்க. அந்த வாசலில் சில மார்க்கத்துக்கு விரும்பாத விஷயம் தொங்க விட்டதுனால அந்த விருந்தில் கலந்துக்கிறாமல் திரும்பிடுவாங்க. அந்த பின்னாடி ஒரு அது சொல்லுவோம். இப்போ அது நல்ல பிரச்சனை. நமக்கு தேவையான டாபிக் என்னென்னு கேட்டால் ரசூல்லா கூப்பிடணும் வந்தாங்களா இல்லையா? நேராக கூப்பிட்டாங்க, ஃபாத்திமாவும் கூப்பிடல, அலியும் கூப்பிடல, வேறு யாராவது தான் கூப்பிட்டாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. விருந்து அழைப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த கௌரவம் பார்க்குறது வந்து அது தவறான ஒரு விஷயம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால் அப்போ நம்ம சமூகத்தில் இப்போ வந்து யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால், அதில் கல்யாண விருந்தே கொடுக்குறதா இருந்தோம்னு சொன்னால் அந்த விருந்தை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பரிமாறுவது கிடையாது, ஆம்பளை தான் பரிமாறுவாங்க. விருந்து கல்யாண விருந்தெல்லாம் யார் பரிமாறுவா? ஆம்பளை தான் பரிமாறுவாங்க, பெண்கள் அங்கே இருந்துக்குருவாங்க. நீங்களும் விருந்தாளியாக நம்ம போனால் கூட என்ன செய்வாங்கன்னா அதிகமான வீடுகளில் அந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒதுங்கிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்ற இடத்துல நம்ம கூட்டிகிட்டு போவோம். நம்ம வச்சு எல்லாம் பரிமாற மாட்டாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்கு விருந்து அழைச்சாங்கன்னு சொன்னால் அது உட்கார வச்சு உங்களுக்கு சால்னா ஊற்றுறது, சோறத்து வைக்கிறது, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் பெண்கள் சொல்கிறாங்களா? சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னு கேட்டால் இது மார்க்கத்தில் தப்புன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறது இல்லை. எதனால் சொல்கிறது இல்லைன்னு கேட்டால் பெண்கள் வந்து அந்நிய ஆண்களுக்கு பரிமாறுறது எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒழுங்கான ஹிஜாபில் இருந்த ஆடையில் இருந்தாங்கன்னா பரிமாறுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் தவறுங்கிற மாதிரி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட. அந்த விஷயத்துக்காக வேண்டிய ஒரு ஹதீஸ் சொல்வதாக இருந்தால் 5176 புகாரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது அந்த அபு உசைதுங்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணின உடனே வந்தவங்களுக்கு விருந்து பரிமாறுறாங்க. கல்யாணம் பண்ணாளுக்கு விருந்து யார் பரிமாறுறாங்கன்னு கேட்டால் இப்போ காணத்து இம்ராத்துஹு யௌமைதின் ஹாதிமஹும், இந்த புதுசாக கல்யாணம் பண்ணார்ல அவருடைய மனைவி தான் வந்தவங்க, புது பொண்ணு தான், அவங்க தான் விருந்தை பரிமாறுறாங்க வந்தவங்களுக்கு. விருந்தை வந்து கணவர் கல்யாணம் பண்ணிவிட்டு விருந்தை கூப்பிட்றாரு. ஒரு 10 பேர் 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறினது யார் என்று கேட்டால் இப்போ காணத்து இம்ராத்துஹு, இந்த கல்யாணம் பண்ணார்ல அபு உசைதுங்கிற ஆள், அவருடைய மனைவி தான் யௌமைதின் ஹாதிமஹும் ஒஹியல் அருசாவை தான். அதான் மணப்பெண்ணும் கூட அதிசயில் வருது. அதான் மணப்பெண்ணாக இருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வந்த விருந்தாளிகள்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு விருந்தாளிங்கிறது சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, யாரையோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மணப்பெண்ணை நெஞ்சிருக்கிறாங்கன்னா பரிமாறினாங்க என்ற ஒரு செய்தி புகாரில் 5176 வருகிறது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு விருந்தாளி வருவார், அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றும் இருக்காது, யாராவது விருந்தாளிக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது, நமக்கே சாப்பாடு இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த அம்மா தான் பரிமாறுறதுக்கு அந்த இருட்டாக இருக்கிறதுனால விளக்கு அணைச்சி விட்ருவாங்க. அணைச்சி விட்டு சாப்பிட்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் பரிமாறுறதெல்லாம் யார் பரிமாறுவா? அந்த மனைவி தான் பரிமாறுவாங்க. மனைவி சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது விளக்கு அணைச்சி விட்ருவாங்க. விளக்கு அணைச்சி விட்டோன்னு என்ன செய்வாங்கன்னா அவர் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கூட உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ இதை உங்களை பாராட்டி எல்லாம் ஒரு வசனமே அருளுகிறான். அப்போ இந்த பெண்ணு தான் பரிமாறி இருக்கிறாங்க. அவங்க அந்த விருந்தை பரிமாறினா யார்? அப்போ பெண்கள் வந்து வரக்கூடிய ஆண்களுக்கு வந்து பரிமாறுவதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. விருந்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் பரிமாறணும்னு கிடையாது. சொந்த பந்தம் இல்லாமல் அந்நிய ஆண்கள் கூட வருவாங்க. அவங்க கை முகம் மட்டும் தெரிகிற வகையில்
ஆடை அணிந்திருந்தார்கள்னு சொன்னால் அவங்களே எடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், எடுத்து வைக்கலாம். இதுகளெல்லாம் வந்து உறுத்தல் இல்லாமல் செய்யலாம். மார்க்கத்தில் எந்த ஒரு இதுவும் ஒரு அல்லாஹ் குற்றம் பிடிப்பானோன்னு பார்க்க வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்ததாக அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வலிமாவுக்கு நம்மளை அழைக்கிறாங்கன்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கிறணும். அதாவது அந்த சபையில் மார்க்க முரணானது இருந்தால் கலந்துக்கிறக்கூடாதுங்கிறது தனி. அதை இன்னொரு தலைப்பில் பின்னாடி அதை சொல்லுவோம். ஒழுங்கான விருந்தாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வது வந்து கட்டாய கடமையில் வந்தோம். எந்தளவு கடமை என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரில் 5173வது ஹதீஸில் இருக்கிறது. இதா துஇ அஹதுக்கும் இலல் வலிமத்தி ஃபல்யத்திஹா, உங்களில் யாராவது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் உடனே செல்லட்டும். வலிமாவுக்கு அழைச்சா நெஞ்சன்னு வலிமான்னு கூப்பிட்டாங்கல்ல, கல்யாண விருந்து சந்தோஷ வாழ்க்கையில் எப்போது ஒருக்கா நடக்க போகிறது, இதுக்கு உன்னை வந்து மகிழ்ச்சியோடு வந்து அழைக்கிறான். அதை வந்து நீ என்ன செய்யணும், உடனே போயிடணும், எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகணும். அது போகிற வழக்கம் அதிகமான பேர்கிட்ட இல்லை. கல்யாண விருந்துங்கிறத அழைச்சாங்கன்னா அது ஒரு கட்டாய கடமைன்னு வழங்குறது இல்லை. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு லாஸாக வேறு ஆகும். கல்யாண விருந்துன்னா ஒரு 100 பேருக்குன்னு ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணுற அளவுக்கு தான் கூப்பிடவும் செய்வாங்க. 100 பேருக்கு ரெடி பண்ணிட்டு 200 பேர் அழைக்க மாட்டாங்க. அந்த விருந்து தயாரிக்கிற கல்யாண விருந்துலாம் வந்து அந்த பத்திரிகையில் இப்போ அந்த மெத்தட்லாம் கையாளுறாங்க. கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ஒன்று, சாப்பாட்டுக்கு ஒரு தனியாக ஸ்டிக்கர் ஒன்று சேர்த்து கொடுப்பாங்க. அது இருந்தவங்க தான் சாப்பாட்டுக்கு போகணும். வலிமாவிலும் கலந்து கொள்ளவும்னு தனியாக ஒரு பிரிண்ட் எடுத்து கல்யாண பத்திரிக்கையில் பின் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டு வந்தவங்க தான் வலிமாவுக்கு போவாங்க. கல்யாணத்துக்கு வரவுன்னு போட்டவங்க வலிமா அழைப்பு இல்லை. அப்படிலாம் பிரித்து பத்திரிக்கை அடிக்கிறாங்க. பத்திரிக்கை அடிக்கும் பொழுது கல்யாண அழைப்பு வேறு, வலிமா அழைப்பு வேறு. வலிமா அழைப்பும் கல்யாண அழைப்பும் சேர்த்தாப்பில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கல்யாணத்துக்கும் போவாங்க, விருந்துக்கும் போவாங்க. கல்யாண அழைப்பு கொடுத்தாங்கன்னா பள்ளிவாசலில் நடக்கிற இடத்துல நின்றுட்டு துவா செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்குது. அப்போ கல்யாணத்துக்கு போகிறதுல நிர்ணயித்து தான் தயார் பண்ணுறாங்க. அது சொல்ல வர்றேன். எத்தனை பேருக்கு, 100 பேருக்கு தயார் பண்ணுறாங்கன்னா ஒரு 50 பேர் போக வீணத்தானே போவோம். 50 பேர் கல்யாணத்துக்கு 100 பேர் அழைக்கிறாரு, ஒரு 50 பேர் அந்த விருந்துக்கு போகலை, அது வீணத்தானே போவோம். அந்த நேரத்தில் யாருக்காவது சும்மா தெருவில் கொண்டு கொட்டுவாங்க, யாரை எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. எத்தனை கல்யாணங்களில் மிஞ்சி போகுதில்ல, மிஞ்சிலாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டால் சமையல்காரர்களுக்கு கணக்கு தெரியும், எவ்வளோ எத்தனை படிக்க எவ்வளோ பண்ணணும்னு சொல்லி அவங்க கரெக்டாக சமைச்சிருவாங்க. அப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு அழைச்சேன்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி துல்லியமாக தந்துடுவாங்க. மிஞ்சலாம். எப்படி மிஞ்சலாம்னா ஒரு 2 ஆள் 3 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு மிஞ்சலாம். ஒரு 2 ஆள் 3 ஆளுக்கு பத்தாமல் போயிடலாம். இப்படி தான் வரலாமே தவிர 2 அண்டா ஆக்குவாங்க, ஒரு அண்டா மிச்சமாயிரும். 2 சட்டியில் சோறு ஆக்குவாங்க, ஒரு சட்டி என்னவாயிரும் மிச்சமாக போயிடும். அவ்வளோ மிச்சமாக போடுவாங்க. ஏன் மிச்சமாகுதுன்னா அந்த விருந்தை இப்போ ஏற்றுக்கொள்கிற தன்மை நம்மள்கிட்ட குறைஞ்சிட்டு வருது. இது எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சாப்பாடு விஷயமாக நினைக்கிறாங்களே தவிர சாப்பாடு எங்கே வேணாலும் கிடைக்கும், அந்த அன்பு கிடைக்காதுல்ல. ஒரு மூமினுடைய அன்பு கிடைக்கணும், ஒரு சகோதரத்துவம் கிடைக்கணும். அதுக்கு தானே அந்த வலிமாவுக்கு போக சொல்கிறாங்க. சோத்துக்கு செத்த ஆளுங்கிறதுக்காக போக சொல்கிறாங்க. ஒருத்தன் ஒரு சந்தோஷமாக நம்மளை கூப்பிட்டான், அந்த சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்காகத்தான் அந்த விருந்துக்கு போகிறோமே தவிர நம்ம காஞ்சி கிடக்கிறோம், சாப்பாடே இல்லை, அதுக்கு நான் சாப்பாடு இல்லாத போய் சாப்பிட்டுக்கிறோம், நமக்கு என்ன இது, நமக்கு வீட்டில் நிறைய இருக்குது அப்படி நினைக்கிறாங்க. நமக்கு தான் வீட்டில் வசதி இருக்க, நம்ம இது போய் சாப்பிட்ணும். இது வசதி ஏழைங்கிற கணக்கிலே வராது. எதுக்கு வர்றோம்னு கேட்டால் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கண்ணியத்தில் உள்ள 7 கடமையில் ஒரு கடமை. அப்போ வலிமான்னு கூப்பிட்டாங்கன்னா போயிருந்தேன், அது வைக்கப்படவே கூடாது. வலிமா போகிற சாப்பாட்டுக்கு இல்லாமல் வந்திருக்காங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவன் அப்படி நினைக்கிறது கிடையாது, நம்மளை நினச்சிக்கிட்டு போகாமல் தவிர்க்கக்கூடாது. அப்போ இதா தூய் அகதுக்கும் இல்லை வலிமத்தி, வலிமாவுக்கு யாராவது அழைக்கப்பட்டால் ஃபல்யத்திஹா, வலிமாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும்னு புகாரில் 5173வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கட்டளையாக போடுறாங்க. இது புகாரில் 5174, 7173 ஆகிய ஹதீஸுகளில் இருக்கிறது. ஃபுக்குல் ஆணி, கைதிகளை வந்து விடுதலை செய்யுங்க. ஒரு சிறைப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுத்து விடுதலை செய்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. வெளிநாட்டு ஆட்களை போர்க்கைதியாக பிடிப்பாங்க. பிடிச்சு என்ன செய்வாங்கன்னா அவங்கள சிறையில் அடைச்சிக்கிடுவாங்க, இப்போ கைதியாக வச்சுக்கிடுவாங்க, அடிமையாக கொடுத்துருவாங்க. அப்போ இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு நீங்கள் மீட்டுக்கிட்டு போங்க, உங்கள் உறவினர்கள் மூலமாக அந்த தொகையை கொடுத்து அவரை கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு செட்டப் இருந்துச்சு. அப்படிப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், இவர் நான் அந்த ரூபாயை தர்றேன், நீங்கள் ஒரு விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு வந்து சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யுங்கிறாங்க. 2வது சொல்கிறாங்க வாஜீபு தாயி, விருந்துக்கு அழைப்பவருக்கு பதில் கொடுங்கன்னா ஏற்றுக்கிறங்க. அப்போ ஒரு ரசூல் ஆர்டர் அப்புறம் கல்யாண விருந்தாக இருந்தால் எந்த விருந்தாக இருந்தாலும் சரி விருந்து அழைத்தாருன்னா ஏற்றுக்கொள்ளணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இது ஆதாரத்துக்கு சொல்லலை, தகவலுக்கு தான்.
சஹாபாக்கள் சிலருடைய இந்த இது எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க என்பது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது அவங்க கொடுத்ததுனால கொடுக்குற ரசூலுல்லாஹ்விட்டே நம்ம தெளிவு வந்துருச்சு, கட்டளை வந்துருச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், இப்னு உமர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் விருந்து கூப்பிட்றாரு. இப்னு உமர் பெரிய சஹாபி, விருந்து கூப்பிட்றாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்தப்பா விருந்து கூப்பிட்றேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறார். நான் வர முடியாது, மன்னிப்பு கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து மன்னிக்கிறதா, இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, கூப்பிட்ட வந்து அவனுங்கிறார். யார் விருந்து கலைச்சவர்? லாஃபியத் லக்க மின்ஹாதா, இதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது, கும் எந்திரி அப்படிங்கிறார். இவர் வேலையை போட்டு போயிட்டார். மன்னிச்சு அது அவர் மன்னிச்சா தான் அந்த குற்றம் நீங்கிற அளவுக்கு இன்னும் கருதிருக்கிறாங்க. விருந்து கலைக்கிறாரு, இந்த என்னை மன்னிச்சிருப்பா, வர முடியலை, நீ குற்றமாக கருதிராத, என்னை மன்னிச்சிருங்கிறார் இவர் இப்னு உமர். அவர் என்ன செய்கிறார், அதெல்லாம் முடியாது, மன்னிக்க முடியாது, எந்திரிச்சு வரையா இல்லையா அப்படிங்கிறார். அவர் கேட்டு என்ன செய்கிறார், மன்னிக்க மாட்டேன்னா நம்ம என் குற்றவாளி ஆகணும், நம்ம போயிடுவோம். அப்போ விருந்துக்கு போகாமல் இருக்கிறது பாவம்னு நினச்சிருக்கிறாங்க. பாவம்னு நினைக்கிறது வந்து அந்த சகாபியுடைய புரிதல் தான். ஆனால் நமக்கு கேவலமாக நினைக்கிறோம்ல, அதுக்காக இதை சொல்லி காட்டணும். அப்படி உள்ள கேவலமாகலாம் அந்த சமூகத்தில் நினைக்கப்படல. விருந்துக்கு போவாட்டி பெரிய பாவம் செய்கிறோமோன்னு பயப்படுறாங்க. ஒருத்தர் விருந்துக்கு நம்மளை அழைச்சிருக்கான், போகாமல் இருக்குது குற்றமாயிருமே அப்படின்னு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்கங்கிற விஷயம் வந்து ஜாமி மாமர் இப்னு ராஷிதுலையும் பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவுலையும் இந்த மாதிரியான ஹதீஸுகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸை இதே மாதிரி வந்து விருந்துக்கு அழைக்கிறாங்க. விருந்துக்கு அழைச்ச உடனே அவர் வந்து அந்த நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சுவாங்கல்ல தோப்புக்கு, அந்த மாதிரி நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ விருந்து கலைச்சோன்னு செய்கிறாருன்னு, விருந்து கலைச்சி வந்துட்டாங்க. ஊழியர்கள்லாம் சொல்கிறாரு, எல்லோரும் போங்க, விருந்துக்கு போங்க, அப்படி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மட்டும் வரல, நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார். அப்போ வந்து நீ சொல்லி என்ன செய்கிறாருன்னா, நீ போய் அவர்கிட்ட சொல்லிவிடு, நான் புறக்கணிக்க நினச்சிட போகிறாரு, முக்கியமான எனக்கு ஒரு அலுவல் இருக்குது, அதனால தான் எனக்கு வர முடியலை அப்படின்னு சொல்லி விருந்து கொடுப்பார்ல, அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள்னு இந்த ஊழியர்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறார். அந்த விருந்துக்கு போகலை என்பதற்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு கேட்கணும், அவங்கள வந்து இந்த விளக்கம் சொல்லணும். ஒரு சங்கத்தில் ஒரு நிர்வாகத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தா போகாட்டி நீங்கள் கடிதத்தில் விளக்கம் சொல்கிறீங்கல்ல, இந்த காரணத்தினால் நான் கலந்து கொள்ளவில்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படி கருதி இருக்கிறாங்க. நம்ம ஒரு விருந்துக்கு இப்போ கல்யாண விருந்துன்னு அழைச்சிட்டாருன்னா போகலைன்னு சொன்னால், இல்லைங்க நான் இந்த காரணத்தினால் வரல, வெறுத்துலாம் நிற்கலை, அன்றைக்கி முக்கியமான ஜோலியாக போச்சு அப்படின்னு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு தான் சஹாபாக்களுடைய நடவடிக்கை இருந்ததாக அதே பைஹக்கியிலையும் ஜாமி மாமர் இப்னு ராஷிதிலையும் இருக்கிறது. இது வந்து ஆதாரம் கிடையாது, ஆனால் அந்த ஹதீஸில் இந்த அடங்கி இருக்குது. விருந்து அழைக்கணும், கண்டிப்பாக விருந்தை ஏற்றுக்கொள்ளணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அதில் அடங்கின விஷயமா இருக்குது. அது ஹதீஸுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது, அதை விளங்கிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது வலிமாவுக்கு மட்டுமா, வேறு விருந்துக்குமா? வலிமா இலிமாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வாங்கன்னு உங்களை கூப்பிட்றாங்க, அது ஏற்றுக்கிட்டு ஆகணுமா, கண்டிப்பாக ஏற்றுக்கிறணுமான்னா, இப்போ வலிமா தான் நம்ம பார்த்தோம். வலிமாவை அழைத்தால் போகணும்னு தான் நான் வாசித்த ஹதீஸில் இருக்குது. அந்த ஹதீஸ் பிரகாரம் வலிமா மட்டும்தான். ஆனால் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது, வலிமாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா விருந்துக்கும்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்துன்னு ஒன்று வீட்டில் ஒரு 5 பேருக்கு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வாங்க சாப்பிடுங்கிறாங்க, கடமை கண்டிப்பாக நீங்கள் போகணும். மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களுக்கு தவிர்க்கிற வேறு விஷயம். அப்படி இல்லை என்று சொன்னால் விருந்து கலைச்சாங்கன்னா கண்டிப்பாக போகணும். அது எப்படி வருதுன்னு கேட்டால், இதாதா அகதுக்கும் அகாகும், யாராவது உங்களை வந்து உங்கள் சகோதரர் விருந்து கலைப்பாரையானால் ஃபுல் யுஜிபு, அந்த விருந்தை ஏற்றுக்கிறங்க. உருசன் காண ஓ கைரஹு அவ் நகவஹு, அது கல்யாண விருந்தாக இருந்தாலும் சரி, வேறு விருந்தாக இருந்தாலும் சரி. வேறு விருந்தாக இருந்து ரெண்டு சேர்த்து சொல்கிறாங்க, கல்யாண விருந்தாக இருந்தாலும் சரி, வேறு விருந்தாக இருந்தாலும் சரி, அழைப்பை ஏற்கணும். அப்போ விருந்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கல்யாணத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது. ஒரு அக்கீக்கா விருந்தை கொடுத்து உங்களை அழைப்பார், அல்ல வீடு குடி போகிறதுக்கு விருந்து அழைப்பார். ஒரு காரணம் இல்லாமல் விருந்து கொடுக்கலாம்ல, சும்மா ஒரு நட்புக்காக ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுப்பாரு. உங்களை மதித்து அந்த நட்பு வேணும்னு தானே விருந்துக்கு அழைக்கிறாரு, நீங்கள் போகணும். அந்த விருந்து அழைப்புக்கு என்ன செய்யணும், முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அதனால் வந்து ஏற்றுக்கிறங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த விருந்து அழைச்சாலும் என்ன செய்யணும்னா நம்ம ஏற்று போயிடணும். அதே மாதிரி அந்த விருந்துங்கிறத நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நல்ல சைவ உணவு போடப்படணும்னு பத்திரிக்கையில் போட்டான ஒரு வேலையும் போக மாட்டான். கல்யாண விருந்துன்னு போட்டுவிட்டு சைவ விருந்து சிறப்படும்னா யாரை பத்திரிக்கை வைப்பு தூக்கி போட்டு போயிடுவான். அப்போ கல்யாண விருந்துனா என்ன இருக்குன்னு பெரிய விசேஷமாக இருந்தால் தான் போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. கல்யாண விருந்துன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் பிஸ்கெட் தான் தரப்போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டாலும் போயிடணும். கல்யாண விருந்துக்கு நம்ம பெரிய விசேஷமாக இருந்தால் தான் போகணும்னு நம்ம விளங்கியிருக்கோம்ல, அப்படி கிடையாது. அவர் தரக்கூடிய விருந்து பழைய சோறாக கூட இருக்கலாம். அவர் வீட்டில் வந்து விருந்துன்னு கூப்பிட்றாரு, அவருக்கு என்ன இயலுமோ அதுதான் தருவார். அதில் வந்து அந்த சாப்பாட்டை நம்ம பார்க்கக்கூடாது, அன்பை தான் பார்க்கணும்.
நம்மளை ஒரு மதித்து நம்மளை முகப்பத்து வச்சு கூப்பிட்றாங்கல்ல, அந்த அன்பை பார்க்கணுமே தவிர தரக்கூடிய சாப்பாடு என்ன தரத்தில் உள்ள சாப்பாடுன்னு நம்ம அதிகமான பேர் பார்க்குறாங்க. சாப்பாடு தரமில்லாத ஒரு ஏழை வீடாக இருந்தால் எதுக்கு போக மாட்டேங்கிறாங்க? அவங்க வீட்டு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காங்க தானே. ஒரு ஏழைகள் கல்யாண வீட்டுக்கு அழைச்சாங்கன்னா பணக்காரங்க போக மாட்டாங்க. ஏன்னா ஏழை வந்து அவன் தரத்துக்கு ஏதாவது செஞ்சுருப்பான், பணக்காரனுடைய தரத்துக்கு அது உகந்ததாக இருக்காது. இவன் வகை வகையாக சாப்பிட்டு பழகிருப்பான். அங்கே போனால் என்ன செய்யும், அதிகபட்சமாக போனால் என்ன செய்வாங்க, ஒன்றுக்கு 1-2 போட்டு அந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்களே தவிர அது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறவனா இருப்பான். அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், அது பெருசோ சின்னதோ அதை பார்க்கவே கூடாது. கல்யாண விருந்துன்னு கூப்பிட்டு அவங்க வந்து அவங்கள்ட்ட உள்ளதை நீங்கள் மட்டம் நினைப்பீங்க, அவங்களுக்கு அதான் உயர்வானது. கல்யாணத்துக்கு கூட்டு மட்டத்தை அவங்களுக்கு தருவாங்க, அவங்க சக்திக்கு என்னவோ அதை தான் தருவாங்க. நம்ம என்ன செய்யணும், அவர் சக்திக்கு மேலானது தந்திருக்கிறாரு, அதனால் அவர் சின்ன ஒரு பொருளை தந்தாலும் சரி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறணுமே தவிர விருந்துடைய அளவை பார்த்து, விருந்து கொடுக்கறனுடைய தராதரத்தை பார்த்து, அவர் என்ன மாதிரிலாம் செய்வாருங்கிறத பார்த்து விருந்து அழைப்பை என்ன செய்யக்கூடாது, ஏற்கிற மறுக்கிற முடிவு எடுக்கக்கூடாது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை வந்து விருந்துக்கு அழைக்கிறீங்க, இது ஏற்கனவே இந்த அதிசயம் சொல்லியிருக்கிறேன். விருந்துக்கு அழைக்கும் பொழுது அந்த தொடைப்பகுதியில், தொடைப்பகுதி, ஆட்டுடைய தொடைப்பகுதி சந்தும்பாங்க, தொடைப்பகுதி அதுதான் உங்களுக்கு ஆட்டிலே டேஸ்டான பகுதி. மற்ற எல்லா பகுதியும் விட அந்த தொடைப்பகுதி இறைச்சி தான் என்ன செய்கிறது, சாப்பிட ருசியாக இருக்கும், அதுதான் மதிப்பு மிக்கதாக கருதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிச்ச மாதிரி உணவு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை நீங்கள் விருந்துக்கு அழைக்கிறீங்க, இந்த ஆட்டு தொடை இறைச்சி இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நான் வருவேன். அந்த ஆட்டுடைய காலுடைய குழம்பு இருக்கும்ல, காலுடைய குழம்புனா மிதிக்கிறதுக்கு உள்ள பாட்டு, அதை போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சுருக்கிறீங்க, அது உள்ளதில் மட்டம். காலு சூப்புனாலும் பரவாயில்லை, காலுக்கு கீழே உள்ளது வெட்டி போடுவோம்ல, இப்படி 2 பார்ட்டாக இருக்கும்ல, அதை போட்டு சூப் வச்சுருக்கீங்க, அதுக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன், இது கூப்பிட்டாலும் வருவேன். என்னை நீங்கள் விருந்துக்கு அழைப்பதாக இருந்தால் ஆட்டினுடைய உயர்தரமான பகுதியை விருந்து தருவதாக சொல்லி அழைத்தாலும் நான் வருவேன். அதில் உள்ளதில் மட்டம் என்று கழிவுன்னு நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்கல்ல, அதை தான் தர முடியுமான ஆட்களாக இருப்பாங்க. சில ஆளுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க, அது போய் கம்மியான காசுக்கு வாங்கிட்டு வந்து கூட தயவு செய்வாங்க. அதை நீங்கள் என்னை அழைத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்மளும் ஏற்றுக்குன்னு அர்த்தம். எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னை இப்படி அழைப்பார்களே ஆனால் அந்த இப்போ நம்ம பாஷையில் சொல்கிறாருன்னா, பழைய சோறுண்டாலும் வருவேன், பிரியாணினாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. பழைய சோறு தான் விருந்துன்னு கூப்பிட்டாலும் நான் வருவேன், பிரியாணின்னு கூப்பிட்டாலும் நான் வருவேன்டா எப்படி இருக்குது, அந்த மாதிரி வாசகம் தான் இது. எனக்கு வந்து திராங்கிற வார்த்தை வந்து அந்த சதை தொடப்பகுதியை கூப்பிட்டாலும் நான் வந்து வருவேன். குரான்னு சொன்னால் அந்த காலுடைய அடியில் உள்ள அந்த பகுதி, அதை விருந்துன்னு சொல்லி அழைச்சாலும் நான் வந்து வருவேன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில் 2568வது ஹதீஸ்லையும் 5178வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து விருந்தில் வந்து தரதரம் பார்க்கக்கூடாது. அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் விருந்து கொடுப்பான். எவன் விருந்து கொடுத்தாலும் அவனுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். அது வந்து மனம் கோணாமல் என்ன செய்யணும், அதை சாப்பிட்டு குறை சொல்லாமல் வந்துடணும். அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து, அதாவது ஒரே ஒரு ஆளுக்கு வந்து விதிவில் கொடுக்குறாங்க. விருந்து கூப்பிடும்போது நீங்கள் நோன்பு வச்சுருக்கிறீங்க, அது வந்து கடமையான நோன்பாக இருக்கலாம், நஃபிலான நோன்பு முறிக்கலாம், ஆனால் முறிக்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் நோம்பாளியாக இருக்கும்போது என்ன செய்கிறார், ஒருத்தர் வந்து விருந்து கலைக்கிறார். நோம்பாளியாக இல்லாட்டி போயிருங்க, கண்டிப்பாக போயிருங்க. நோம்பாளியாக இருந்தாங்கன்னா நான் நோம்பாளியாக இருக்கிறேன், அது ரிக்வஸ்ட் காரணத்தை விளக்கணும். அவனுக்கு விருந்து அழைப்பணி ஏற்கலைன்னு சொன்னால் அவர்கிட்ட தெளிவுபடுத்திடுங்க. நோம்பாளியாக இருந்தால் நான் துவா செய்கிறேன், நல்லபடியாக நடத்துங்க, நான் துவா செய்கிறேன்னு சொல்லணும். நோம்பாளியாக இல்லாமல் இருந்தோம்னா சாப்பாட்டுக்கு போயிடணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, இதா துய் அகதுக்கும், உங்களில் யாராவது விருந்துக்கு அழைக்கப்பட்டால் ஃபொல் யுஜிபு, அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளட்டும். இப்போ இன்கான சாய்மன் ஃபொல் யுசல்லி, நோம்பாளியாக இருந்தால் அவருக்காக துவா செய்யட்டும். எனக்கு வர முடியலை, நான் துவா செய்கிறேன், இந்த கல்யாணம் நான் நோம்பாளியாக இருக்கணும், சாப்பிட முடியாதுல்ல, அதனால் நோம்பாளினால தான் வரலப்பா, நான் உனக்காக துவா செய்கிறேன்னு சொல்லணும். ஓ இன்கான முஃப்திரன், நோன்பு இல்லாமல் இருந்தாரே ஆனால் ஃபுல் ஏத்தாம், போய் சாப்பிடட்டும். அப்போ இந்த நோன்புங்கிற ஒரு காரணத்துக்காக விருந்தை தவிர்க்கலாம். விருந்தை தவிர்ப்பதாக இருந்தால் என்ன செய்யுது, நோன்புங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நோன்புன்னு அவர் வற்படுத்த மாட்டார்ல, நோன்புங்கிறது. ஆனால் நோன்பை விடலாம், நமக்கு விருப்பமான சாப்பாடுக்காக வேண்டி நஃபிலான நோன்பு விட்டுடலாம். நஃபிலான நோன்பு, சுன்னத்தான ஃபர்லான நோன்புகளை விடக்கூடாது. நம்மளாக வைக்கிற நோன்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் விசேஷமான சாப்பாடை பார்த்து என்ன செய்யலாம், அந்த விசேஷ சாப்பாடு டெய்லியாக கிடைக்க போகுது, நோன்பு விட்டுரும் சாப்பிட்றலாம். அதை சொல்லி அப்படி சாப்பிட்ருக்காங்க, நேற்றே சொல்லியாச்சு. அதே நேரத்தில் செஞ்சது ஆகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நோம்பாளியாக இருக்கிறாரு, நோன்பை விட்டுட்டு கூட போகலாம். அவர் நஃபிலான நோன்பு வச்சுருக்கும் போது விருந்து கலைக்கிறாங்களா, நஃபிலான நோன்பு தானே ரசூலுல்லாஹ் விட்டுருக்குறாங்கல்ல அப்படின்னு விருந்து கூட போகலாம். அல்லது என்ன செய்யலான்னா, எனக்கு வரலைங்க, நான் நோம்பாளியாக இருக்கிறேன், நம்மளை விட்டுருங்க, அதனால தான் வரல, வேறு வருத்தப்பட்டுக்கிறாருன்னு சொல்லி அதை வந்து தவிர்த்து விட்டுன்னு அது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு விருந்துக்குன்னு வரும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டால், நிறைய பேரை கூப்பிட்ருப்பாங்க. இப்போ தான் கல்யாண மண்டபம் அப்படி இப்படிலாம் வந்துருச்சு.
அந்த காலத்தில் அந்த வீட்டிலேயே தான் என்ன செய்வாங்கன்னா விருந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டோன்னு அடுத்தவங்க வருவாங்க, அவங்க ஒன்று அவங்க வருவாங்க. ஒரு 10 பந்தி 20 பந்திலாம் நடக்கும். ஒரு வீட்டில் என்ன செய்யணும்னு கேட்டால் 12 மணிக்கு ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க. அவங்க போனோம்னா அடுத்த பந்தி வருவாங்க, அடுத்த பந்தி வருவாங்க. அப்போ கல்யாண வீடு விருந்துக்குன்னு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் எந்த வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் சாப்பிட்டோன்னா மின்னல் வேகத்தில் பறந்துடணும். ஏன்னு கேட்டால் அது அடுத்த ஆட்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சங்கடமாக இருக்கும், அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். விருந்து கொடுக்குறவங்களுக்கு என்ன உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. விருந்துக்கு சந்தோஷமாக கூப்பிட்டுவிட்டு எப்படா எந்திரிப்பாங்கிற அளவுக்கு நம்ம இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அடுத்தடுத்து காத்துட்டு இருப்பாங்கள்ல வெயிட்டிங்கில், விருந்துக்காக வேண்டி அடுத்து நம்ம போய் சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணி அவங்களுக்கு சங்கடப்படுவாங்க. என்னடா இங்கே பசிக்கிறது நின்றுருக்கோம், எம்பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. அதனால் பேசுகிறோன்னா வேறு நேரத்தில் பேசிக்கிறங்க. அரட்டடித்து பேச ஆசை இருந்துச்சுன்னா விருந்துலாம் முடிஞ்ச பிறகு சாதாரணமாக செஞ்சு பேசிகிட்டு இருங்க. போய் கல்யாண விருந்துன்னு ஒரு விருந்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அது சில சுமை அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் அங்கே வந்து வேறு வேறு பணிகள்லாம் அவங்க செய்ய வேண்டியிருக்கும். அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு காசு கொடுக்கணும், இவன் சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ வேலைகள் வச்சுருப்பாங்க, தலைக்கு மேலே கிடக்கும். அதனால் விருந்துக்கு போனால் சாப்பிட்டோன்னு பறந்துடணும், அங்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கம் சொல்லுது. எதை வச்சு எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயினபை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அந்த விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்தவொன்னே சாப்பிட்ட ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உட்காந்துட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ போவாங்க அப்போ போவாங்க. ரசூல்லாம் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, போகவே மாட்டேங்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க திருமணம் இருக்கிறாங்க, மணமகன் மணமகள் அவங்க தனித்து அவங்க இருப்பதற்கு ஒரு ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க. எந்த ஒரு மாப்பிள்ளை பொண்ணாக இருந்தாலும் அதையும் பாதிக்கும். ரெண்டாவது வந்து வேலையை முடித்தா தான் அடுத்தது வேலையை பார்ப்பாங்க. உட்காந்து பேசி அந்த மாதிரி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவங்க இப்போ செய்கிற சரியில்லைன்னு தெரியுது, வெக்கப்படுறாங்க சொல்லுவதற்கு. ஏன்னா போயிருங்க சொல்ல முடியாதுல்ல, சாப்பிட்டா ஒரு கிளம்புங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல மாட்டோம். அவங்க இப்போ நமக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், சாப்பிட்டு இல்லை போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, வருத்தப்படுவாங்க. நம்ம நினைப்போம்ல, நம்ம நினைக்கிற மாதிரி ரசூல்லா நினைக்கிறாங்க. அல்லாஹ் நினச்சினா இதுக்கு வசனத்தை இறக்கிவிட்டான். இவர் வைக்கப்படுவார், நான் வைக்கப்பட மாட்டேங்கிறான்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் உங்கள்கிட்ட வைக்கப்படுவார், சத்தியத்தை சொல்லுவார், நான் வைக்கப்பட மாட்டேன். அது எப்படி வருதுன்னு கேட்டால் 33வது சூறாவில் 53வது வசனம், உலாக்கின் இதா துழைத்தும், நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டால், நபியுடைய வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டால், ஃபதுகுலு போங்கள், உள்ள நுழைந்து சாப்பிடுங்கள். ஃபைதா தாய்த்தும், சாப்பிட்டு முடித்து விட்டால், ஃபன்தஷிரு, விரைந்து வெளியேறுங்கள். சாப்பிட்டா என்ன செய்யணும், வரவரன்னு போயிட்டு இருக்கணும். பேசிகிட்டு இருக்க ஆசையாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திப்பீங்க, அந்த குசலம்னு அப்போ விசாரிக்கக்கூடாது. போய்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை பார்த்து விசாரிச்சிக்கிற வேண்டியதான். சாப்பிட்டா என்ன செய்யணும்னா வேகமாக போய்விட வேண்டும். ஒலா முஸ்தன் சீனலி ஹதீதின், ரசூல்லாவோட பேசிக்கிட்டு இருப்பதில் லைத்து போய் இருந்துடாதீங்க. ரசூல்லாவோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கல்யாணத்தை வச்சு அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் ரசூல்லாவோட பேசிகிட்டு இருக்காதீங்க. அது வந்து அவங்க என்ன கேட்டால் ஃபைன்னதாலிக்கும் யூதின் நபிய, இது ரசூல்லாவுக்கு இவர் மனவேதனை ஏற்படுத்தும். என்னடா வந்து போட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ரசூல்லா. ஃபையஸ்தஹீம் மின்கும், உங்கள்கிட்ட அதை கூறுவதற்கு வெட்கப்படுவார், ரசூல் வெட்கப்படுவார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக்கி, அல்லாஹ் வந்து சத்தியத்தை சொல்ல வெட்கப்பட மாட்டான். நான் இப்போ சொல்கிறேன் வெளியே இருங்கிறாங்களாம், அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேங்கிற அல்ல. அவர் ரசூல்லா வந்து ஒரு நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்களே தவிர, உங்கள்கிட்ட பேசுகிறத வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட விரும்பி பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி கல்யாண விருந்துலாம் யார் விரும்பிலாம் பேச மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் பேச மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனில் தான் குறியாக இருப்பாங்களே தவிர, அந்த ஃபங்க்ஷனில் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன் நம்ம எவ்வளோ வேலை இருக்குது, அடுத்தடுத்து காரியங்கள்லாம் இருக்குது, இந்த நேரத்தில் எதுக்கு போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து இப்போ அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான். அப்போ நம்ம அந்த வீட்டுக்காரர் சொல்லாட்டா கூட அந்த குர்ஆன் வசனத்தை வச்சு என்ன செய்யணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எந்த விருந்துக்கு போனாலும் சரி, விருந்துங்கிறது அது ஒரு நிகழ்ச்சி, அது அது சுமை. அது அந்த பணிகளை அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு தலையிலேருந்து என்ன செய்யும் சுமையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குற காது கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க, எந்த செய்தியும் வாங்க மாட்டாங்க. நீ பேசுகிறங்கிறதுக்கான சில இதில் ஆட்டிக்கிடுவாங்க, கேட்குறான் எப்படி ஆட்டிக்கிடுவாங்களே தவிர மனசு வர என்ன இருக்கும், எப்படா தொலைவான் இருக்கும். அன்பாக கூப்பிட்டு எப்படா தொலைவாண்டாக்குறது நல்லதா? சாப்பிட்றதுக்கு அன்பாக கூப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னு நினைக்கிறாங்க எப்போ போவான்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம நடக்கக்கூடாது. வெளியேறணும். அவங்கள்ட்ட ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க, இருந்துட்டு போங்களேம்பாங்க, அது கேட்கக்கூடாது, அது ஃபார்மாலிட்டி. அது இருந்துட்டு போகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை போல் இருக்கும் பொழுது இருந்துட்டு போங்கங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும், இல்லை வரேன்னு போயிடணும். அல்லாஹ்வுடைய வசனம் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். 33வது சூறாவில் 53வது வசனத்தில் வைதா தாயும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டு விட்டால் விரைந்து வெளியேறி விடுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உள்ள விஷயமாக இருந்தாலும் பொதுவாகவும் இந்த சட்டமே எல்லாரும் கடைப்பிடிக்கணும். ஏன்னா அவங்க அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை வர்ற மாதிரி இன்னொரு முஸ்லீமுக்கு வேதனை வரக்கூடாதுல்ல. ரசூலுல்லாஹ் வேதனைப்படுத்தக்கூடாது, மற்ற முஃமின்களை வேதனைப்படுத்தலாமா? வேதனைப்படுத்துன்னு சொல்லுது.
ரசூல்லா மனவேதனை அடைவார்கள்னு வருது இதில். ரசூல்லா மனவேதனை அடைகிற மாதிரி தானே என் வீட்டில் வந்து நானும் அடைவேன், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வேதனை அடைவீங்கள்ல. அப்போ யார் விருந்து கொடுக்குறார் அவர் வேதனைப்படுத்தல் முஸ்லீமுடைய பண்பாக இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் வேதனை கொடுக்கக்கூடாது. அதனால் விருந்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால் அங்கே டேராவே போடக்கூடாது. சீக்கிரம் காலியான பந்திலாம் கூட என்ன செய்யணும்னு கேட்டால் ரொம்ப இழுக்கிற காரணமே சாப்பிட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. இலை எடுக்க வந்தாலும் இப்போ உட்காந்துக்கிட்டே நோண்டிகிட்டு இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் ஆனோம்னு சொன்னால் 100 பேரை கூட 100 பந்தி கூட 1 மணி நேரத்தை வச்சு கொடுத்துடலாம், பெரிய கஷ்டமாக இருக்காது. அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயமாக குரான்லையும் இருக்கிறது. இந்த சம்பவமாக இது எப்படி வருதுன்னு கேட்டால் புகாரில் இது யாரை பற்றி இறங்குனுச்சுன்னு கேட்டால் எல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. 3 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அந்த ஹதீஸில் வருது, புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் 4791 ஹதீஸில் ஒரு 3 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இவங்க போகிறதுக்காண்டி இப்படி வர்றாங்க அப்படி வர்றாங்க, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சிக்னல் கொடுத்து பார்க்குறாங்க, அவங்க ஒன்றும் விளக்குற மாதிரி இல்லை. அப்போ தான் அந்த வசனம் அருளப்படுது. அந்த 3 பேர் உட்காந்துக்கிட்டு தொந்தரவு பண்ணதுனால என்ன செய்ய வசனம் அருளப்படுகிறது. அதனால் விருந்துக்கு போனோம் என்று சொன்னால் விரைவாக என்ன செய்யணும், வெளியேறிடணும். அடுத்தது என்னென்னு கேட்டால் இது இந்த காலத்தில் வந்து உள்ள உங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயந்தான். இந்த காலத்தில் இப்படி நிலைமை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படின்னு கேட்டால் எல்லாம் வறுமை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விருந்துக்கு ஒருத்தர் அழைக்கிறாருன்னு சொன்னால் கணவன் மனைவி மாத்திரம் இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு தான் ஒரு நாள் நல்ல சாப்பாடு வருது. கணவன் மட்டும் போய் சாப்பிட்டு மனைவிக்கு விட்டு அவங்க சங்கடப்படுவாங்கல்ல, என்னை மட்டும் விருந்து கூட நான் சாப்பிட்டு வந்துட்டேன், என் மனைவி வந்து என்ன செய்கிறாங்க அவங்களும் 3 நாளாக சாப்பிடலன்னு எனக்கு தெரியுது. அப்படின்னு தான் அந்த சமுதாயம் இருந்தது. தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க, எந்த சாப்பாடும் இல்லாமல் இருந்தாங்கன்னு. ஒருத்தர் விருந்துக்குன்னு அழைக்கிறாருன்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்தப்பா நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், நாங்களும் 3 நாளாக சாப்பிடல, அதனால் கூப்பிட்டா 2 பேரையும் கூப்பிடு, இல்லாட்டி வரமாட்டேன் உரிமையாக கேட்கலாம். எப்படி கேட்கலாம், கூப்பிட்டீங்கன்னா 2 பேரை கூப்பிடு, என் மனைவி மட்டும் விட்டு நான் மட்டும் எடுத்துகிட்டு வர முடியுமா, அவங்களுக்கு நான் தான் சோறு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்னு அந்த மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நல்ல சாப்பாடு பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ இன்றைக்கி தான் விருந்துக்குன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் இந்த காலத்துக்கு அப்படி இல்லை. எல்லாருமே நான் சாப்பிட்டு தான் 3 நாள் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இருந்தாங்க. சாப்பாடுங்கிறதே 3 நாளைக்கு இல்லாமல் 2 நாளைக்கு இல்லாமல் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த பசியில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை செஞ்சுருக்கிறாங்கிறேன். நீங்கள் கேட்குற நாங்கள் கேட்குற ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க என் மனைவியும் கூப்பிட்டு தான் வருவேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்றாரு, ஒரு ஆள் வந்து கூப்பிட்றாரு. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் ஃபார்சி ஈரான்காரர், அவர் ஃபார்சிக்காரர்னா ஈரான்லேருந்து வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவராக இருப்பார். அவர் வந்து என்ன செய்வாரா, ரொம்ப நல்ல குழம்பு வைப்பதில் ஃபேமஸான ஆளாம். அவர் சால்னா வச்சு அப்படி இருக்கும்னு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி பேர் எடுத்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்லைப்பா இந்த ஆயிஷா இருக்கிறாங்க அவங்களையும் கூப்பிட்டா நான் வர்றேன். அவர் ஒரு ஆளுக்கு தான் பண்ணியிருப்பார் போல இருக்குது. இல்லை நீங்கள் மட்டும் வாங்கங்கிறார் மறுபடி. இல்லை ஆயிஷாவை கூப்பிட்டா இல்லை நீ போ நான் வரல அப்படிங்கிறாங்க. 3வது தடவை சொன்ன பிறகு சரி வாங்குங்கிற அவர் ஏதாவது யாருக்காவது குறைச்சிட்டு இருக்கணும்னு நினச்சிருப்பார். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் கேட்டு வாங்கன்னு அப்படி நினச்சிடக்கூடாது. அந்த காலத்தில் இருந்து பார்த்தா அதனுடைய விளங்கும் நமக்கு இப்போ விளங்காது. நம்ம இப்படி கேட்க மாட்டேன், மனைவியும் கூப்பிட்டு வரேன் நம்ம இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அந்த மனைவி விரும்பவும் மாட்டாங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த சாப்பாடு இல்லை, இப்போ சாப்பாடு தான் வேணுங்கிற ஒரு காலம் அது. அந்த சாப்பாடுங்கிறது மஸ்ட்டு அவசியமான ஒரு காலம். அந்த விருந்து சாப்பாடு தான் ஒரு நல்ல சாப்பாடுன்னு அவங்களுக்கு கிடைக்கும். மற்ற சாப்பாடுகள்லாம் சும்மா பேரிச்சம்பழம் தண்ணி தான். 2 பேரிச்சம்பழம் சாப்பாடு அடுப்பே புகையாது. 3 நாளைக்கு 3 மாதம் வந்துடும் அடுப்பு எரிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வந்து ஆயிஷா 2 பேரும் நீன் பட்டினி நான் பட்டினியாக இருக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மட்டும் விருந்து கூப்பிட்டு போனால் அந்த மனைவி என்ன நினைப்பாங்க, நம்மளும் பட்டினியாக இருக்கிற இவரோட தின்ட்டு வந்துட்டார் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹாதிஹிலி ஆயிஷா, இந்த ஆயிஷாவை காட்டி இவங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இல்லைங்க அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னா போ அவன் விருந்துக்கு வரலங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க அவனையும் கூப்பிடுங்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் சரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து போய் சாப்பிட்டு சேர்ந்தே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் வருகிறது. இதே கருத்தில் உள்ள ஹதீஸ் வந்து தாரமியில் வேறு அறிவிப்பாளர் வரிசையில் வருகிறது. இதே கருத்து தான், இதே மாதிரி ஆயிஷா நாயகி கேட்டாங்கன்னு வருது. அப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த காலத்துக்கு உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இந்த காலத்தில் இது விளங்க இயலாது, புரிஞ்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் வீட்டு சாப்பாடு கூட்ட போயிட்டு வரண்டியான என் பொண்டாட்டி கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு அப்படி பார்ப்பீங்க. அது அந்த காலத்தில் நீங்கள் இருந்தால் அது விளங்கு. இதனுடைய விளக்கு என்ன செய்யும், அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இப்படி தான் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம காலத்தில் வந்து கணவனை விருந்து கூட மனைவியும் கூப்பிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் மனைவியை சாப்பிடுவாங்க, இங்கே இல்லாட்டி அங்கே இல்லாட்டி வீட்டில் சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காத ஒரு சமுதாயமாக நம்ம இல்லை. கிடைக்காத சமுதாயத்தில் இருந்தால் இதை செய்யலாம், இன்றைக்கி செய்யலாம். அதை
ஒரு கிடைக்காத ஒரு சமுதாயம், சோமாலியா மாதிரி பஞ்சம் பசி பட்டினியில் வீழ்ந்து கிடக்கிறாங்க. அவங்க வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேரில் ஒரு ஆள் மட்டும் தின்ட்டு வந்து ஒரு ஆள் விட்டால் நல்லா இருக்காதுன்னு இருக்கும்போது அப்படி சிலர் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவர்களும் இதை கடைப்பிடிக்கலாம். அந்த நான் மட்டும் வரமாட்டேன், என் மனைவியும் சாப்பிட்டுப்பா, 10 நாளாச்சு, கூப்பிட்டா 2 பேரையும் கூப்பிடு, இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் இந்த பட்டினியாக கடந்துக்கிறோன்னு சொல்லி முடிவெடுக்கிற ஊர்கள் சில பகுதிகள் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஏற்படவும் செய்யலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அதே மாதிரியான வறுமை பெரிதொரு காலத்தில் கூட வரலாம்ல, பெரிதொரு காலத்துலையும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இது தேவைப்படும். இப்போ நம்ம காலத்தில் வந்து என்ன செய்கிறதுல இப்படி நம்ம அப்படி கேட்டால் தப்பு கிடையாது, கேட்டால். ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், கேட்க தேவையில்லை. என் மனைவியும் கூப்பிடுன்னு சொல்கிற அளவில் பஞ்சம் பசி இல்லை. பொருளாதாரம் செழித்து போச்சு, காசு பணம் அதிகமாக புழங்கக்கூடியதாக இருக்குது. ஏழையாக இருந்தால் கூட அவர் 3 வேளை சாப்பிட்றாங்க. இப்போ பரம ஏழையாக இருந்தாலும் 3 வேளை சாப்பிட்றாங்களா இல்லையா? சாப்பிட்றாங்க. என்ன ஏழைன்னா அவங்களுக்கு அந்த ஆடம்பர பொருள் தான் இருக்காது. ஏழைக்கும் பணக்காரனுக்கு இப்போ உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டால், டிவி, ஃப்ரிட்ஜு, உயர்ந்த செல்ஃபோனு இதுகள்லாம் இருக்காது தான் ஏழைன்னு சொல்லுவீங்களே தவிர, சோறு இல்லாதவன் ஏழையா? சோறு இல்லாதவன் யாருமே கிடையாது. எந்த ஒரு குடிசையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி 3 வேளை அவனுக்கு சாப்பாடுக்கு சம்பாதிச்சிடறான், சாப்பாடு கிடைச்சிருது. அந்த காலத்தில் உள்ள நிலைமை அப்படி இருக்கலை, சாப்பாட்டுக்கு சம்பாதிக்க முடியாது. அதனால் உள்ள விஷயத்தை விளங்கிக்கிறணும். அடுத்தது என்னென்னு கேட்டால், பெண்களை விருந்து கலைக்கிறது. பெண்களை விருந்து கலைக்கிறதுங்கிறது பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் இல்லை. இப்போ நான் சிட்டியில் நகரங்களில் இருக்கான்னு தெரியல. ஆனால் கிராமங்கள் என்ன செய்ய மாட்டேன், ஆம்பளை மட்டும் தான் விருந்து கூப்பிடுவாங்க. சொந்தமாக இருப்பாங்கள்ல, நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர் அவங்கள தான் பெண்கள் அழைப்பாங்களே தவிர, ஒரு வீட்டில் போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதா இருந்தால் ஆண்கள் மட்டும்தான் கூப்பிட்றாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, 5 பேர் வந்துருங்கன்னு யாரையா கூப்பிட்றோமா? வீட்டில் யாராவது ஆம்பளை இருந்தாலும் அந்த ஆம்பளைக்கு தான் பத்திரிக்கை அவர் பேரை போட்டு தான் கொடுப்போம். அவர் பேரை போட்டு என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, 5 பேருமே வந்துருங்க, அம்மா மக தங்கச்சி எவ்வளோ இருப்பாங்கள்ல, எல்லோரும் வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கிறது கிடையாது. அந்த ஒரு ஆளுக்கு தான் அழைக்கிறோம். அது யாருக்கு தான் அழைக்கிறோம்? ஆண்களை மட்டும்தான் அழைக்கிறோம். அல்லது ஆண்களே இல்லாமல் பெண்கள் மாத்திரமே சில வீடுகளில் இருப்பாங்க, கணவர்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்ருக்கோமா? கூப்பிட்டா என்ன செய்வாங்க, இவன் பொம்பளை அது கூப்பிட்றான்னு சொல்லுவாங்க. சாப்பிட தானே கூப்பிட்றோம். அது ஒரு பெரிய பாவமான காரியம் மாதிரி மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்களையும் விருந்துக்கு அழைக்குவாங்க. விருந்துக்கு என்ன செய்வாங்க, ஆண்களை அழைக்கிற மாதிரி வீட்டில் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தெரிஞ்ச பெண்களை அழைக்குவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சொந்த மதத்தில் உள்ளவங்க பெண்களையே தனியாக பிரத்யேகமாக என்ன செய்வாங்க, அழைக்குவாங்க. அது என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரில் 5180வது ஹதீஸில் அனஸ் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தெருவில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு எதிரில் வந்து பெண்களும் சிறுவர்களும் கல்யாண வீட்டில் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிரில் வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியான நிலையில் அன்சாரி பெண்களும் அவங்கள சேர்ந்த பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு, பிள்ளைக்கும் சேர்த்து விருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பெண்களும் அந்த சிறுவர்களும் விருந்தை சாப்பிட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எதிர்கொள்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹும் அன்துமின் அஹபின் நாசிலைய, நீங்கள் தான் எனக்கு மனிதர்களே ரொம்ப எனக்கு விருப்பமான மக்கள். அன்சாரிகளை பற்றி சொல்கிறாங்க, அன்சாரி பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, மனிதர்களே எனக்கு ரொம்ப விருப்பமான ஆள் ஏன்னா நீங்கள் தான். ஏன்னா அந்த பெண்களை அழைக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மனிதர்களில் எனக்கு விருப்பமான ஆளுக்கு அன்சாரிகள் தான் சொல்கிறாங்க. அப்போ பொம்பளைலாம் அதுக்கு விருந்து கூப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, ஆம்பளைக்கு விருந்து கொடுக்குவாங்க, ஏன்னா பொம்பளைலாம் அதுக்கு வர்றாங்க, இவங்க எதுக்கு இங்கே விருந்து வந்தாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. அதனால் பெண்களே என்ன ஒரு வீட்டில் விருந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் உள்ளவன் எல்லோரும் தானே அவனை சந்தோஷமாக விருந்து கூப்பிட்றீங்க. 10 பேர் கூப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரை கூப்பிட்டு குடும்பத்தோடு கூப்பிடுங்க, அது 10 பேர் வந்துடும்ல. ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் தான் விருந்து செஞ்சுருக்கேன்னா 2 குடும்பத்தை கூப்பிடுங்க, அதே 10 நம்பர் வந்துடும், எல்லோரும் சாப்பிட்ருவாங்கல்ல. ஒரு வீட்டில் வந்து அவன் கணவன் சாப்பிட்டதையும் மனைவியும் சாப்பிட்டு பிள்ளையும் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இவர் மட்டும் வெளியே போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு இவங்க வந்து சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ மனசங்கடமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்க வீட்டில் உள்ள நம்பர்களாக சேர்த்து அழைக்கணும். விருந்து கலைச்சோம் என்று சொன்னால் நிறைய பேர் லிஸ்ட் எடுத்து இருப்பதற்கு பதிலாக நீங்கள் கம்மியான ஆள் எடுத்து என்ன செய்யணும், வீட்டில் எத்தனை பேர் குறிச்சிடணும். சாப்பாடு தயாரிக்கும் போதே இந்த பத்திரிக்கைக்கு 5 பேர், இந்த பத்திரிக்கைக்கு 4 பேருன்னு குறிச்சியல்னா அது நீங்கள் ரெடி பண்ணிட்டு போகிறீங்க. அதனால் அந்த கல்யாணத்துக்கு பெண்களையும் பெண்களை சிறுவர்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு வருதா இல்லையா? ஏன்னு கேட்டால் அவங்களையும் சாப்பாட்டுக்கு அழைக்கணுங்கிற ஒரு பண்பாடு அன்சாரிகள்கிட்ட இருந்திருக்கு, மற்றவங்கள்ட்ட இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமான மக்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அடுத்ததாக ஒரு விருந்தில் ஒன்று வைக்கிறாங்க. வைக்கிற விருந்து வந்து நமக்கு பிடிக்காத விருந்தாக இருக்கும், உணவாக இருக்கும். விருந்தில் வைக்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் பிரியாணி வைப்பாங்க, உங்களுக்கு சிக்கன் பிடிக்காது, ஆனால் கல்யாண விருந்து அழைச்சிருப்பீங்க. அந்த விருந்து எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியுமானா முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சில உடம்பு பிடிக்காது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடும்பு வச்சா என்ன செய்வாங்க, அப்படி அருவருப்பாக பார்ப்பாங்களாம். ஆனால் ரசூல்லா வந்து அடுத்தவங்களுக்கு ஹராமாக்க மாட்டாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு உணவு பிடிக்கலன்னு சொன்னால் அதை ஒதுங்கிக்கிறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து உணவை குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லக்கூடாது என்பது அர்த்தம் என்னென்னு கேட்டால் அடுத்தவருடைய உணவை தான். நம்ம உணவை குறை சொல்லாட்டி ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. உப்பு போடலன்னு வைங்களேன், உப்பு பெசாமல் இருந்தீங்கன்னா உப்பு போடாமல் நாளைக்கு வைப்பாங்க, வழங்குதா? அப்போ மனைவிக்கு சொல்ல வேண்டியது நம்ம கண்ட்ரோலில் உள்ளது, நம்ம கண்ட்ரோலில் உள்ளது நமக்கு நாமே சொல்லிக் கொடுறது. உணவை குறை சொல்வதில்லை என்றால் அந்த தயாரிப்பு முறையில் குறை இருந்தால் சொன்னா தானங்க திருத்திக்கிடுவாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வேறு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒருத்தங்க விருந்தாக அழைச்சிட்டாங்க, உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க, முடியலை, பெசாமல் சாப்பிட்டு வந்துடணும், எனக்கு தான் நம்ம கூடாது, ஏதோ கொடுத்துட்டாங்க, இப்போ தப்பி தவறி உப்பு ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க, அதில் உப்பே போடலை, நெய்யை ஜாஸ்தியாக ஊற்றிட்டாங்க, நெய்யை கம்மியாக ஊற்றிட்டாங்க அப்படின்னு இருக்குமானால் பேசாமல் சாப்பிட்டு வரணுமே தவிர, அது நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க, அங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, குறை பிடிக்காட்டி சாப்பிடாமல் இருக்கலாம். குறை சொன்னது இல்லைன்னு வர்றதெல்லாம் எதுக்கு வருதுன்னு கேட்டால் அவங்க வேறு இடத்துல போய் சாப்பிட்றது தான். வேறு இடத்துல நீங்கள் சாப்பிட போனீங்கன்னு சொன்னால் அது நம்ம குறை சொல்கிறது, அவங்க வருத்தப்படுவாங்க. நம்ம குடும்பத்தில் இருந்தால் வருத்தப்பட மாட்டாங்க, திருத்திக்கிடுவாங்க. என்ன உப்பை ஜாஸ்தியாக போட்டு நான் கம்மி பண்ணி போட்டு நாளைக்குன்னு சொல்லி மனைவிட்டு சொல்ல தானே செய்வோம். சொன்னால் தானே இதே மாதிரி நாளைக்கு சமைக்க மாட்டாங்க. உணவை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி குழைய வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, உணவு கொஞ்சம் குழஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமாக்குன்னு சொல்கிறது அது ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி தானே. சில பேர் குழஞ்சி போனால் பிடிக்காது, கருவி போச்சு, அடி பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், அடி பிடிச்சிருக்கு, என்ன கொஞ்சம் கவனமாக இருந்து இறக்கி வைக்கல. இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தல், தாலீமில் வரும், போதனையில் வரும். இந்த மாதிரியான குறைகள் வந்து நமக்குள்ளே சொல்லிக்கிறலாம். அது நம்ம கடையில் ஒருத்தன் வேலைக்கு வந்து ஹோட்டல் வச்சுருக்குறோம், அவன் கண்ணாபின்னான்னு சமைச்சுப்பிட்டான், அப்போ குறை குறை சொல்கிறதுலாம் விட்டியல்னா நாளைக்கு அப்படி தான் செய்வான், வியாபாரம் பண்ண முடியாது நீங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலை பார்க்குறவங்க என்னடா சமைச்சிருக்கிற, இது எப்படி மக்கள் சாப்பிடுவாங்கன்னு கேட்குறதுக்கு இதெல்லாம் உணவை குறை சொல்கிறதுல வராது. நம்ம கண்ட்ரோலில் உள்ளது, நம்மளே நாமே குறை சொல்கிற மாதிரி உள்ளது. நம்ம கண்ட்ரோலில் உள்ள உணவுகளாக இருந்தால் அதை குறை சொல்வது வந்து அது குறை சொல்வதில் வராது, அது சரி பண்ணி கொள்வதில் வரும். வேறவங்க வீட்டில் ஒரு விருந்தாளியாக வந்து போனீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பொருளை கொடுத்து விட்றாங்க, அது ஏதோ தவற நாரி போய் அது அழுகி போன அது மாதிரி கெட்டு போன பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி அந்த நேயத்தில் தந்திருக்க மாட்டாங்க, ஏதோ மூடி வச்சுருப்பாங்க, பொருள் வீணாக போயிருக்கும். பொண்ணா தர்றாங்களா, விரும்பி பேசாமல் வச்சிட வேண்டியது, அது குறை சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டீல்ல, அது ரொம்ப மோசமாக இருந்துச்சிங்க, வாய்க்கு விளங்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மனம் கோணிடுவார் அவர். உங்களுக்கு தருவது வந்து கெட்ட சாப்பாடை தரணும்னு தரமாட்டார், அவர் அறியாமல் நல்லது நினச்சி அவர் தருவார். அப்போ நம்ம எதை பார்க்கணும்னா அன்பை பார்க்கணுமே தவிர அந்த பொருள்களை என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த மாதிரி இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண வீட்டில் இதே குறை தின்றுக்கிட்டு இருக்கும்போதே குறை, கொஞ்சம் நெய்யை கூட ஊற்றிட்டாங்க, நெய்யை கம்மி பண்ணிட்டாங்க, இன்னொரு அரை கிலோ அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும். சாப்பாட்டு சபையில் கல்யாண சபையில் உட்காந்துட்டு இதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது அடுத்த வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, அவனுக்கு இது எப்படி இயலுமோ அதான் செஞ்சுருப்பான். அங்கே உட்காந்து சாப்பாட்டை குறை சொல்கிறதுங்கிற வழக்கம் இருக்குது, அது நிறைய பேர் இருக்குது. கல்யாண விருந்தில் குறை சொல்லுவாங்க. என்ன ஒருத்தன் எந்த சாப்பாட்டில் நெய் கூடங்கிறானோ அதே சாப்பாட்டு நெய் கம்மியுமா, ஒருத்தன் ஒரே சாப்பாட்டுக்கு இவன் கூடமாவும் கம்மியுமா. அப்போ ஒவ்வொருத்தன் நாக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். 50 பேருக்கு செஞ்ச மாதிரி செய்ய முடியுமா, எல்லா நாக்குக்கும் தகுந்த மாதிரி தயாரிக்க முடியாது. அப்போ சிலருக்கு சில மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், சரி நமக்கு அதிகமாக தெரியாது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அவங்க நமக்கு அவங்க வீட்டில் இப்படி தான் செய்வாங்க போல இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு வரணுமே தவிர பிறர் வீடுகளில் நீங்கள் சாப்பிட சென்றால் அதை குறை சொல்லவே கூடாது. நம்ம வீடுகளில் செஞ்சால் அது குறை சொல்லித்தான், குறை சொல்கிறதுன்னு அது குறை சொல்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, அது திருத்தருன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே தப்பு நடந்தால் என்ன திருத்தரமில்ல, இப்படிலாம் செய்யாது, அது மாதிரி செஞ்சுக்கிறங்கன்னு சொன்னால் சாப்பாட்டை ரசூலில் குறை சொல்லக்கூடாதுட்டாங்கன்னு இதை மனைவிமாரெலாம் கேடயமாக்கிக்கிட்டு அப்படி செஞ்சிடக்கூடாது. வாங்குதா, சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாதுன்னு எதுக்கு தான் வேற ஆளுகள், நீ வந்து ஒழுங்காக செஞ்சால் தானே அவனுக்கு திருந்தணுமா இல்லையா, நல்ல சாப்பாடு சமைக்கலைன்னா சொல்லித்தானே காட்டணும். அதனால் சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது என்பது வந்து இருக்கிறது. ஆனால் பிடிக்காத உணவுகளை வந்து சாப்பிடாமல் வந்துடணும். இந்த உடம்பு சாப்பிடலன்னா என்ன செய்யலை, ரசூல்லா கையை எடுத்துக்கிட்டாங்களே தவிர இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு ரசூல்லா கேட்கல. அவங்க சாப்பிடலை, உடம்பு கொண்டாந்து வைக்கிறாங்க, அவங்க சாப்பிடல. ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ ஹராமானு, ஹராமலாம் இல்லைப்பா எனக்கு பிடிக்கல நீ சாப்பிடுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அதனால் பிடிக்காத உணவு தந்தால் கூட அதை சாப்பிட்ணுன்னு கட்டாயம் கிடையாது. விருந்துக்கு வந்துட்டோம் சாப்பிட்டு தான் ஆகணுன்னு கிடையாது. பிடிச்ச ஏதாவது அதை சாப்பிட்டுவாங்க. 10 விஷயம் வச்சுருப்பாங்க, 3 விஷயம் பிடிக்காமல் இருக்காது, அதை தொடாதீங்க. பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, சாப்பிட்டுவாங்க. எல்லாமே பிடிக்காத இருந்தால் கூட சாப்பிட்றோம் நடிச்சிட்டு வாங்களேன். ஒன்றுமே வச்சா நம்ம விரும்பாத சாப்பாடாக இருக்குது, இது மாதிரி சாப்பாடு நமக்கு இறங்கவே செய்யாதுன்னு இருந்தால் அங்கே காட்டினா முகச்சொலிப்பு தானே ஏற்படும். அப்போ என்ன செய்யணும், ரசூல்லா அவர் பிடிக்காமல் இருந்துட்டு பேசாமல் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் பிடிக்காத சாப்பாடு தந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து இந்த குறையை சொல்லாமல் அதை வந்து நடிக்கிறது கூடும்ல, ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ஒரு நடிப்பு, நம்ம விரும்பின மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி
அதனால சாப்பிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பாக சொல்லிட்டு வரணுமே தவிர அது மன வருத்தம் பண்ணிடக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இதுதான் கல்யாண விருந்து. அதாவது அக்கீக்கான்னு ஒரு விருந்து இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு விருந்து. இதெல்லாம் மார்க்க நிர்ணயித்த விருந்து, மற்ற ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. மார்க்கத்தில் சொன்னது இவ்வளோ தான். அக்கீக்கான்னு ஒன்று இருக்கிறது. அடுத்தது வந்து கல்யாணத்துக்குன்னு ஒரு விருந்து இருக்கிறது. இது வந்து எல்லாருமே அதை செய்யணும், இதுக்கு சவாப்பு கிடைக்கும். மற்ற உணவுக்கெல்லாம் விரும்பினா செய்கிறது, அவ்வளோதான். விருந்தினர் உபசரித்த நன்மை கிடைக்குமே தவிர இந்த ஒரு சுண்ணத்தான செயலுங்கிறதுக்குரிய நன்மை கிடைக்காது. அதே நேரத்தில் வந்து வீடு குடி போகிறோம்ல, ஒருத்தர் வீடு கட்டுறாரு, வீடு குடி போகிறதுக்காக வேண்டி ஒரு வீடு கட்டி குடி போகிற அன்னைக்கு என்ன செய்கிறாரு, மக்கள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன்னு நினைக்கிறார். இது கூடுமான்னா இது கூடும் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குன்னு நேரடியாக இல்லை, இதை விளங்குற அளவுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 7281வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தூங்கிக்கிட்டுனா தூக்கமும் விழுப்புமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க, அரை தூக்கத்தில் தூங்குறாங்க. ஆனால் வந்து இந்த பேசுகிறதுலாம் சத்தம்லாம் கேட்குது, ஆனால் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தூங்குவோம். அந்த மாதிரி ஒரு வகையில் தூங்கிட்டு இருக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, சில மலக்குமார்கள் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்குறதுக்காக பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹுக்கு வந்து இந்த செய்தியை எத்தி வைக்கணும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், இன்னல் ஐன நாயிமத்தும், இவருடைய கண்கள் தான் தூங்குகிறது, ஒல் கல்பு யக்லான், உள்ளம் வெடித்திருக்கிறது. நபிமாருடைய கண்கள் உறங்க, கல்பு தூங்காதுன்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வழங்குற மாதிரி. அப்போ தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம பேசலாம், பேசுது அவங்களுக்கு விளங்கும், கல்பு வச்சு ஈர்ணிச்சிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இறை தூதரை அல்லாஹ் வந்து இவர் அனுப்பியிருக்கிறான், இந்த முகமதை. அதாவது ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மலக்குமார்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பற்றி பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, இவரை வந்து அல்லாஹ் வந்து தூதரை அனுப்பியிருக்கிறான், இவரை தூதரை அனுப்புனதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. என்ன உதாரணம் என்று கேட்டால், ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு வீட்டை கட்டுகிறான். ஒரு வீட்டை கட்டி என்ன செய்கிறான்னு கேட்டால், கட்டி முடித்தவுடனே ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான். விருந்தை ஏற்பாடு செஞ்சு அந்த விருந்துக்கு அழைக்கிற ஒரு அழைப்பாளரை அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் விருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அவர் அழைப்பை ஏற்று யாரெல்லாம் விருந்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு விருந்து கிடைக்கும், யார் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு விருந்து கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு தகுதியில் தான் இவர் இருக்கிறாரு. அல்லாஹ் வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம்ங்கிற ஒரு கட்டடத்தை கட்டி அதில் வருவதற்கு மக்கள் அழைக்கிறதுக்கு இவர் அனுப்புகிறான். இவர் அழைப்பை ஏற்று வந்தாங்கன்னா அந்த சொர்க்கத்தை அடைவாங்க, இவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளனா அடைய மாட்டாங்க. ஒரு 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 வீட்டை கட்டுற ஒரு முதலாளி என்ன செய்வான்னு கேட்டால், விருந்து ஏற்பாடு செஞ்சு கூப்பிடுவாங்கள்ல, அந்த வேலைக்கு ஒப்ப இவங்களுடைய வேலை இருக்குது. மலக்கு பேசிக்கிறாங்க, மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருத்தன் வீட்டு கட்டி விருந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவான்ல, அந்த ஒரு ஆள் தான் ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கான். அல்லாஹ் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான், சொர்க்கங்கிற விருந்து. அதுக்கு என்ன செய்கிறான், கூப்பிட சொல்லி இவர் அனுப்பியிருக்கிறான். யார் ஒரு அழைப்பை ஏற்று போகிறீங்களோ சொர்க்கங்கிற விருந்து நீங்கள் அடைவீங்க, யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கிறலையோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இதுக்கு ஒப்ப இவருடைய நடைமுறை இருக்குதுன்னு சொல்லி மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இதை கேட்டு ரசூலுல்லாஹ் தான் மக்களுக்கு சொல்கிறாங்க. மலக்குமார்கள் சொன்னது யாரும் கேட்டதில்லை. மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் என்ன செய்கிறாங்க, நான் உறக்கத்தில் இருக்கும் பொழுது, உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் என்னை பற்றி இப்படி பேசினார்கள்னு அறிவிச்சது ரசூலுல்லாஹ் தான். இல்லாட்டி மலக்கு பேசினா எனக்கு எப்படி தெரியும், எந்த சாப்பிக்கும் தெரியாத. மலக்கு வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. இப்போ ரசூலுல்லாஹ் தான் இந்த செய்தியை வந்து மலக்குகள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பணியை எப்படி உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான், வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான், அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஆள் அனுப்பி கூப்பிட விடுகிறானே, அந்த மாதிரி இவர் இருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டுவாங்க, ஒரு நல்ல காரியத்தான உதாரணம் காட்டுவாங்க. இவருக்கு உதாரணம் காட்டும் பொழுது ஒரு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அழைக்கிற மாதிரி இவருடைய தன்மை இருக்குன்னு கேட்டால், அது ஒரு நல்ல செயலுக்கு தான் உதாரணம் காட்டுவாங்க, ஒரு கெட்ட செயல் உதாரணம் காட்ட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பணிக்கு உதாரணம் காட்டும்போது மார்க்கம் அனுமதித்த, மார்க்கம் அங்கீகரித்த ஒரு செயலுக்கு தான் உதாரணம் காட்டுவாங்க. அந்த மலக்குமார்கள் சொன்ன அந்த உதாரணத்தில் இருந்து நமக்கு என்ன விளங்குகிறது, ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான், அது விருந்து ஏற்பாடு செய்கிறான், ஒரு ஆளை விட்டு அழைக்க செய்கிறான், அந்த மாதிரி தான் நபியுடைய பணி இருக்குதுன்னு சொன்னால், அதிலிருந்து நம்ம நேரடியாக இல்லாட்டும் நம்ம மறைமுகமாக விளங்கலாம். வீடு கட்டினா விருந்து கொடுக்கலாம், வீடு கட்டினா என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம். அதுக்கு லிமிட்டு கிடையாது. ஏன்னா வீடு எல்லோரும் கட்ட மாட்டான். வீடு கட்டுறதுல வந்து இந்த கல்யாணத்தில் வர்ற மாதிரிலாம் போட்டிலாம் வராது. ஏன்னு கேட்டால் கல்யாணம் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம். வீடு வசதிவன் தான் பண்ணுவான். அவர் பங்களா கட்டினதுனால குடிசையில் உட்காந்துக்கிற விருந்து கொடுக்க செய்வான், அவன் அது பாதிக்குவான். நம்ம வீடு கட்டும்போது நம்ம கொடுப்போம்னு நினைப்பான்.
அதனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய பங்களா கட்டுறீங்களா, பிரம்மாண்டமாக மக்களை எவ்வளோ தான் அழைங்க, அழைச்சி என்ன செய்யுங்க, ஒரு அழைப்பாளரை அனுப்பி எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லோரும் வாங்க விருந்துக்குன்னு அழைக்கிறாருன்னு சொல்லப்படுது. அதனால் வீடு குடி போகிறதுக்கு என்று என்ன செய்யலாம், விருந்து ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் குடி போகிற காரணத்தினால் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், அனைவருந்து கலந்து கொள்ளுங்கன்னு பொது அழைப்பு கொடுக்கலாம், தனி அழைப்பு கொடுக்கலாம், எவ்வளோ இருக்குனாலும் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ஆடு 2 ஆடு அந்த கணக்கெலாம் கிடையாது. இது இப்படி செய்வது மார்க்கம் அனுமதித்த ஒரு விருந்து. யாருக்கெல்லாம் வீடு கட்ட வசதி தந்திருக்கிறான்னு அது செய்யலாம். இது எங்கே வருதுன்னா புகாரியில் இது வந்து 7281வது ஹதீஸில் இருக்குது. இதிலிருந்து என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த மாதிரி விருந்துகளும் உண்டு. வீடு கட்டினா விருந்து கொடுங்க. புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா, வீடு கட்டினாலும் சரி அல்லது பழைய வீட்டை புதுசாக வாங்கி புதுப்பிப்பீங்க, கட்டினா தானே என்ன இருக்குது, உடைமையாகுதுல. பழைய வீட்டை கூட வாங்குவீங்க, வாங்கினா வீடு கட்டின மாதிரி தானே, உங்களுக்கு ஒரு வீடு சொந்தமாகுது, அதுக்கு விருந்து கொடுக்க நினைக்கிறீங்க, கொடுங்க, அதில் ஒன்றும் கிடையாது. அதை சொல்லியே கொடுக்கலாம். எங்கள் வீடு குடி போகிற காரணத்தினால் விருந்து ஏற்பாடு செய்கிறோன்னு அழைச்சால் இது என்ன இல்லாத உண்டாக்குறேன்னு கேட்கக்கூடாது, இருக்கிறத தான் உண்டாக்கி இருக்கிறார். அது மார்க்கத்தில் உள்ளது தானே தவிர மார்க்கத்தில் இல்லாது கிடையாது. அந்த ஒரு விருந்து இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த விருந்துகளில் எல்லா விதமான விருந்துக்கும், அதாவது நீங்கள் கல்யாண விருந்தாலும் சரி, அக்கிக்கா விருந்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்து விடுற விருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், வீணாக்கக்கூடாது. விருந்தில் வந்து விரயம் பொருள்கள் நிறைய வீணாக போகுது. விருந்தில் என்ன செய்கிறாங்க, நிறைய வீணாக்கிடுறாங்க. கல்யாண விருந்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பேருக்கு அழைச்சி 50 பேருடைய சாப்பாடு குப்பத்தட்டில் கிடக்கும். அவ்வளவுக்கு பொருளை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். பயனற்று போகிறதுக்கு பார்த்தா விரயம், பயன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது விரயம்னு பேர். யாருக்கா பயனுள்ளதாக இருந்தால் விரயம் கிடையாது. 1,00,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அது வீண் விரயம் கிடையாது. நீங்கள் வந்து 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 10 பேர் சாப்பாடை குப்பையில் கொட்டினீங்கன்னா அது விரயம், அது வீணாக்குறீங்க. யாருக்கும் பயன் இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் விரயம்ங்கிறது. அது வீண் விரயம் இல்லாமல் விருந்து நடத்தக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு விருந்துலையும் நம்ம சமைக்கிறோம், இதில் எந்த ஒரு பைசா வீணாயிடக்கூடாது, யாருக்கு பத்தாமல் போயிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது. அது வீணாக்குறது என்பது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள்ங்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், வீண் விரயம் பண்ணுறவங்கள அல்ல வர்ணிக்கிறான். வீணாக்குறதுங்கிறது அல்லாஹ் ஒரு பாக்கியம் தந்திருக்கிறான், ஒரு நேமத்தை அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு பருக்கையும் அது வந்து அல்லாஹ்வுடைய பாக்கியம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பாட்டுக்கு என்ன செய்கிறது, பெரும் அளவிலான உணவை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறது என்பது வந்து அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்க்குக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், இவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு நினச்சி வேறு மாதிரி கொடுத்துட்டாலும் பாதிக்கப்பட்டுருவோம். அல்லாஹ் என்ன செய்கிறான், இவன் இந்த ரிஸ்க்குடைய முக்கியத்துவம் வழங்காமல் இருக்கிறான், வீணாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை வறுமையில் கூட ஆக்கிடலாம். அல்லாஹ் கோவப்பட்டானே என்ன செய்வான், அப்படின்னு செய்வான்ல. இதில் அல்லாஹ் கோவப்பட்டான் என்று சொன்னால் மறுமையிலையும் கேள்வி கேட்பான், துன்யாவிலையும் கேட்டானா என்ன ஆகுறது, நமக்கு அதில் பார்த்து நம்ம போயிடுவோம். அதனால் வீண் விரயம் பண்ணால் பார்த்துக்கிறேன். நம்ம ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பொதுவாக சொல்கிறாங்க, அதாவது 3 விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வெறுக்கிறேன். 3 விஷயம் இருக்குது, அதை செய்யவே செய்யாதீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது 3 விஷயம் என்ன, இது புகாரில் 1471வது ஹதீஸ்லையும் 5975வது ஹதீஸ்லையும் 6473வது ஹதீஸ்லையும் 7292வது ஹதீஸ்லையும் 2408வது இவ்வளோ இடங்கள் 5 இடத்துல இந்த ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது புகாரியில். என்ன பதிவாக இருக்குன்னு கேட்டால், இன்னல்லாஹ கரிகளுக்கும் சலாதன், அல்லாஹ் வந்து உங்களிடத்தில் 3 விஷயத்தை வெறுக்கிறான், 3 காரியத்தை செஞ்சே விடாதீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன 3 விஷயம்னு கேட்டால், கீழ வக்கால், 1வது கீழ வக்கால், அவன் சொன்னால் இவன் சொன்னாங்கிறது, இது மட்டும் கூடாது. எந்த ஆத்தன்டிக்கு எந்த சுனிதா மாதிரி பரப்பி விட்றாங்கல்ல, அந்த மாதிரி பரப்பி விட்டுறக்கூடாது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் யார் சொன்னான், அவர் தான் சொன்னாரா, அது சரிதானான்னு ஆய்வு செஞ்சு சொல்லணுமே தவிர அவன் சொன்னால் இவன் சொன்னாங்கிற விஷயம் இருக்குது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அவன்கிட்ட யாருன்னு தெரியாது, ஆமாம் அப்படி தான் சொல்லப்படுகிறது, அப்படி தான் கூறப்படுகிறன்னு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிடலாமே, வாய்க்கு வந்து சொல்லிட வேண்டியது, என்னப்பா ஆதாரம், அப்படி தான் கூறப்படுகிறது, இது ஒரு ஆதாரமா, கூறப்படுதுன்னு கூறினவன் யார்கிட்ட கூறினா அப்படின்லாம் தெரிஞ்சால் தான் அந்த அந்த கூற்றை நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ யார் சொன்னான்னு தெரியாமல் எப்போ சொன்னான்னு தெரியாமல் நம்ம அப்படி சொல்லப்படுது இப்படி சொல்லப்படுதுன்னு பேசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த நவீன காலத்தில் இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் இதுதான் வாட்ஸ்அப்பில் நடக்கிற வேலை இதான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் நடக்கிற பஞ்சாயத்து என்னது, எதாக இருந்தாலும் ஃபார்வர்டு தான், நம்ம பட்டன் அமைக்குன்னா போயிடும், அவ்வளோதான். நம்ம பரப்புறமே எவன் சொன்ன இது ஆதாரம் இருக்குதா, எவனோ நமக்கு அனுப்புகிறான். இப்போ எனக்கு இந்த சுனிதா அனுப்புனாளுக்கு நான் ரிப்ளை போட்டேன், பிபிசின்னு போட்டிருக்கல, பிபிசியுடைய லிங்க் எனக்கு அனுப்பி வைங்க, அப்போ யார் போட்டாலும் அவன் ரிப்ளை கொடுத்தோம், அப்போ வந்து விளங்குவாங்க, லிங்க்கோடு அனுப்பணுமோ தேடி பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது, நாளைக்கு பரப்ப மாட்டாங்க. அப்போ எதுன்னு போட்டாலும் என்ன செய்கிறாங்கன்னா பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாமல் உங்களுக்கு ஆத்தன்டிக்காக இருக்கணும். யாரை பற்றின செய்தியாக இருந்தாலும் இன்னார் சொன்னார் இன்னாரிடம் சொன்னார் என்று ஆதாரம் இருந்தாலே தவிர எந்த செய்தியும் பரப்பக்கூடாது. இதில் வந்து இந்த நவீன காலத்தில் இந்த அல்லாஹ் வெறுக்கிற இந்த செயலை அதிக மக்கள் செய்கிறாங்க.
வாட்ஸ்அப் வச்சுக்கிறவர்கள் செய்யாமல் இருக்கிறது இல்லை. வாட்ஸ்அப் மூலமாக அல்லாஹ் விற்கிற ஒரு காரியத்தை தினசரி நூற்றுக்கணக்கில் செய்கிறோம். வர்றதையெல்லாம் ஃபார்வர்ட், வர்றதெல்லாம் அது என்ன செய்தி, எவனோ அனுப்புனா நீ அனுப்புகிற, எவனோ உனக்கு அனுப்பிட்டானே நீ அடுத்த ஆளுக்கு அனுப்புகிற, அது சரிதானு தெரிஞ்சால் நீ அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும். எவனோ விஷத்தை தந்துட்டா நீ அடுத்த ஆளுக்கு விஷத்தை கொடுத்துருவியா? அவன் தான் அனுப்புனான்னு சொல்ல முடியுமா? நீ ஏன் கொடுத்த விஷத்ததுக்குப்பா நீ சப்ளை பண்ணுற, நீ விஷமான தண்ணி விட்டுற வேண்டியதானே, அவன் விஷத்தை அனுப்பி தொலைகிறான், நான் எதுக்கு அது இன்னொரு ஆளுக்கு நான் கொடுக்கணும்? அப்படிப்பட்ட விஷம் தான் இன்றைக்கி உள்ள இந்த செய்திகள் பரவுறது பூராமல் அம்புட்டு விஷமாக இருக்குது. வாட்ஸ்அப் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்த செய்திகளை எடுத்து பாருங்கள், நீங்கள் அனுப்பின செய்திகளை எடுத்து பாருங்கள், எதுக்காச்சும் ஆதாரம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஆதாரம் இருக்காது. மத்திய அரசு அறிவிப்புன்னு ஒரு இமேஜ் மாதிரி போட்டு விட்ருவாங்க. எங்கே அறிவிப்பு, எதில் அறிவித்தாங்க, எந்த பேப்பரில் வந்திருக்குது, எந்த டிவியில் சொன்னாங்க, அது எப்போ அப்படின்லாம் ஏதாவது சொல்லணுமா இல்லையா? ஒன்றுமே இருக்காது. அப்போ ஒன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிற விஷயம். மீதி 2 விஷயம் இருக்குது. அதில் வீண் முறையெல்லாம் வருது. அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இந்த ஹதீஸை தூக்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.